ஓம் சாந்தி. 8/12/2017 இன்றைய முரளியின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, நீங்க என்னெல்லாம் இங்க கேட்குறீங்களோ, வாணியில கேட்குறீங்களோ, அதை பத்தி சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா புத்தியில நாள் ஃபுல்லா இந்த ஞானம் துளி துளியா விழுந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு சுகமா இருக்கும். அது ஞானத்தை வைத்து யோகா பண்ண பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதுதான் சக்கரம்ன்றது. அந்த ஞான சக்கரம் சுத்த இந்த சக்கரத்துக்கு முன்னாடி தான் மாயா தூள் தூளா போகுன்றது. ஆனா நீங்க கொஞ்சம் காலியா விட்டீங்கனாலே வீண் விஷயம் வரும், மாயா மாட்டிக்குவீங்க. அப்ப இது அந்த ஞானத்தை திரும்ப திரும்ப இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணதெல்லாம் 2 வாரம் முன்னாடி பாபா வாணியில சொன்னதுதான். அது சதா திரும்ப திரும்ப சொல்ல 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 அதோடைய பவர் உங்களுக்கு தெரியும். அதீந்திரிய சுகமே ஞானத்தின் மூலமாகத்தான் வரும். இந்த வாரம் ஃபுல்லா படிப்பை பத்தி தான் பாபா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால கேட்டா வேலை செய்யாது, அதை சிந்தனை செய்யணும், அசைப்போடணும். ஜீரண சக்தி சொல்றாரு இல்லையா, மாடு அசைப்படுற மாதிரி திரும்ப திரும்ப அந்த பாயிண்ட்டை சொல்லிக்கிட்டே இருக்கணும். கேள்வி, இங்க இருக்கிற எந்த ஒரு அறிவியலின் திறமை புது உலக ஸ்தாபனையின் காரியத்துல வரும்? இங்க இருக்க இன்னைக்கு சயின்ஸ் கண்டுபிடிக்குது இல்லையா, அதுக்கு அந்த திறமை புது உலகத்துக்கும் வரும். அது எது அப்படின்னா, இப்ப இந்த அறிவியல் திறமையின் மூலமாக விமானம், கட்டிடங்கள் இதெல்லாம் உருவாக்குறாங்க இல்லையா, இந்த சமஸ்காரத்தை அங்கேயும் எடுத்துட்டு போவாங்க கூடவே. ஏன்னா ஆத்மா ஒரு பிறவில இருந்து இன்னொரு பிறவிக்கு சமஸ்காரத்தை தான் எடுத்துட்டு போகுது. அந்த சமஸ்காரத்தை மாத்துறதுக்கு தான் ராஜயோகமே இல்லையா. ஆனா இந்த ராஜயோக ஞானத்தை ஆழமா அவங்க கேட்க மாட்டாங்க. சயின்டிஸ்ட்லாம் அப்படியே விஐபி மீட்ல ரொம்ப மரியாதை கொடுத்து அவங்களை இட்டுட்டு போறோம். ஏன் திரும்ப இட்டு போறோம்? அங்க நமக்கு வேலைக்காரன் தேவைன்ட்டு இல்லையா, நமக்கு விமானத்தை கண்டுபிடிக்கிறவங்க. அப்ப இந்த சமஸ்காரம் எடுத்துட்டு போவாங்க. அப்ப 7 நாள் அங்கேயே உட்கார வச்சுட்டு பவர்ஃபுல்லா யோகா வைப்ரேஷன் கொடுத்து ஞானம் சொல்லும் போது கொஞ்சம் உள்ள போயிடும். அதை வச்சுட்டு வருவாங்க. ஸோ நமக்கு வேலைக்காரனை உருவாக்குறதுக்கு தான் அவ்வளோ மரியாதை கொடுத்து அவங்களை கூப்பிடுறதெல்லாம். இங்க அவங்க ஞானம் எடுக்காம இருக்கலாம், ஆனா அங்க இந்த திறமை கூடவே வந்துடும். நீங்க இப்ப சத்தியுகத்துல இருந்து கலியுகத்தின் கடைசி வரை வரலாறு புவியியலை தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா. இந்த கண்ணுனால எதெல்லாம் இந்த பழைய உலகத்துல நீங்க பாக்குறீங்களோ எல்லாமே அழிய போகுதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். அவங்க கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நிலாவில் என்ன இருக்கு, அதுக்கு அண்ணாண்டு என்ன இருக்கு, பாபா சொல்றாங்க அங்க என்ன இருந்தா உங்களுக்கு என்ன. சத்தியுகத்துல கடலுக்கு அண்ணாண்ட என்ன இருக்குதுன்னு யோசிக்க கூட மாட்டாங்களாம். அதுக்கு பேர் தான் தங்க புத்தி. இங்க தேவையில்லாத விஷயத்துல யோசிக்கிறது தான் கல்லு புத்தி இல்லையா. அதனாலதான் சக்தி போயிடுது. அப்ப உங்களுக்கு தெரியும், இதில் ஆராய்ச்சி பண்ணவோ தெரிஞ்சுக்கவோ நம்ம நேரத்தை தான் வீணாக்கிட்டு இருக்கிறோம். ஆனா சமஸ்காரம் அந்த நமக்கு எது தெரியணுமோ அது தெரிஞ்சிச்சு. சமஸ்காரம் அழியாது, மாத்தலாம். ஆனா அவங்க மாற்ற வேண்டிய டைம்ல மாத்தல. அவங்க அதுல ஏத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சமஸ்காரம். அதை எடுத்துட்டு வருவாங்க. அவங்கள வர வைக்கிறதுக்காக தான் நம்ம பண்றது, அழைச்சிட்டு வர்றது. இந்த திறமை எடுத்துட்டு வரணும்னு பாடல். நீங்க இரவெல்லாம் தூங்கியே கழிச்சிட்டீங்க. நேத்து தான் விழித்தெழுங்கள் பிரியதர்ஷினி, விழித்தெழுங்கள். இன்னைக்கு தூங்கிட்டீங்கன்றாரு. இரவு எந்த இரவு? இப்ப கலியுகம் இரவு தான். சங்கம யுகம் அமிர்த வேலை. தூக்கமும் தள்ளும், ஏந்திரிக்கவும் செய்யணும் இல்லையா. ஏந்திரிச்சிட்டோம்னா ஏஞ்சிட்டோம், இல்லைன்னா தூங்கிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்ம உணர்வுல இல்லாம, யோகத்துல இல்லாம, சேவையே செய்யாம இருக்கிற எல்லாமே என்ன கணக்குல வந்துடும்னா தூங்குற கணக்குல வந்துடும். ஸோ இது ஆக்சுவலா சினிமா பாட்டு. இது நீங்கள் இரவெல்லாம் தூங்கிய கழித்தீர்கள். அதை வைத்து நமக்கு தேவையான ஞானத்தை இறைவன் சொல்றாரு. ஓம் சாந்தி. இப்படின்னா என்ன அர்த்தம்? வரணும். எத்தனை நாள் இதே சொல்லின்னு இருக்கீங்க? ஆத்ம உணர்வுல நான் இருக்கிறேன், நீங்களும் இருக்கிறேன். நமக்கு நாம செக் பண்ணிக்கிறதுக்காக, நம்ம உருவாக்குறதுக்காக பாபா டச் பண்ண விஷயம். சரி, ஓம் சாந்தி. அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டே இருங்க ஆத்ம உணர்வு. அதுதான் மெயின். ஏன்னா வாணி கேட்கும்போது கூட உலகம் அழியலாம். உலகத்துல 24 மணி நேரத்துல ஏதோ ஒரு இடத்துல வாணி படிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக வாணி முடிச்சப்பறம் தான் உலகம் அழியுமா என்ன? ஸோ ஆத்ம உணர்வுல இருக்கிறது மெயின். ஆத்மாவுக்கு தான் இறைவன் கொடுக்கிறாரு. பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு. 5000 வருஷம் முன்னாடி என்ன புரிய வச்சாரோ அதே தான் புரிய வைக்கிறார்.
கொஞ்சம் கூட மாத்தல. பழைய உலகத்துடைய விநாசம், புது உலகத்துடைய ஸ்தாபனை எப்படி நடந்துட்டு இருக்குதுன்றத மீண்டும் அதே மாதிரி புரிய வச்சுட்டு இருக்கிறாரு. இப்ப பழைய உலகத்துக்கும் நாம இல்லை, பழைய உலகத்திலையும் இல்லை, புது உலகத்திலும் போல. அப்ப எங்க இருக்கிறோம்? சங்கம யுகம் இல்லையா? இந்த சங்கம யுகம் வந்து ஒரு டேஞ்சரான யுகம். இப்படியும் பிடிச்சிருக்கோம், அப்படியும் பிடிச்சிருக்கோம். நீங்க பாபா மட்டும் பாத்தீங்கன்னா போயிடுவீங்க அங்க. கொஞ்சம் இப்படி திரும்பினீங்கனாலே பாத்தீங்கன்னா பின்னாடி இருப்பீங்க, பழைய உலகத்துலதான் இருப்பீங்க. சோ ரெண்டுத்துடைய சங்கம யுகம். இந்த யுகத்துலதான் அந்த ஞானத்தை கொடுக்கிறார். பழைய உலகத்துல துக்கத்தை பாக்குறியா? பார்த்துதான் பாபா இருக்கிறான். புது உலகத்துல இப்ப நான் தான் அப்பா நிச்சயம் இருக்குதானே, அப்ப புது உலகத்துல இப்படி இருந்துச்சு அப்படி. ஆனா அப்பா நிச்சயம் தான், நீங்க அதையும் பார்ப்பீங்க. அவர் சொல்றதை அப்படியே மனக்கண்ணால பார்க்க முடியும். ஆனா நிச்சயம் இல்லை அப்படின்னா இருக்காது இல்லையா? சோ அதுக்குதான் ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. சத்யுக ஆரம்பத்துல இருந்து கலியுக கடைசி வரை என்னென்னலாம் நடந்துட்டு இருக்குது எல்லாத்தையும் புரிய வச்சுட்டு இருக்கிறார். என்னென்ன பொருட்கள் இருக்குது, என்னென்ன பாக்குறீங்க, யஜ்யம், தவம், தானம், புண்ணியம் என்னென்னலாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த உலகத்துல. ஆனா எல்லாம் பாக்குறீங்க, என்னென்ன இருக்குதுன்னு பாக்குறீங்க, எல்லாம் பாக்குறீங்க. ஆனா இது எல்லாமே கொஞ்ச காலம் தான் இருக்க போகுது. எந்த நேரம் வேணாலும் முடிஞ்சிடும். அதனால அதுல நேரத்தை வீணாக்க வேண்டாம். எதுக்கு நாம போறோமோ அதுக்குதான் நம்மளை தயார்படுத்திக்கணும். இப்ப பழைய பொருள் எதுவுமே இருக்க போறது கிடையாது. பழைய கட்டிடத்தை இடிக்கிறாங்கன்னா இல்லையா, பழைய கட்டடத்தை இடிக்கிறாங்கன்னா அதுல இருக்கிற மார்பிள் கல்லு, நல்ல பொருள் அதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இடிச்சிட மாட்டாங்க. நல்ல நல்ல பொருள் உபயோகத்துக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைப்பாங்க. மற்ற விஷயங்கள் தேவையில்லாததை உடைச்சிடுறாங்க. இந்த பழைய அனைத்தும் அழிய போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. மிகப்பெரிய சிதம்பர ரகசியம் இதுதான், தெரிஞ்சிடுச்சு இது அழிய போகுது அப்படின்னு. மற்றபடி இந்த அறிவியல் திறமைகள் இருக்கு பாருங்க, அது வந்து மார்பிள் கல்லு மாதிரி. அதை எடுத்து வைக்கிறாங்க இல்லையா? எங்க எடுத்து வைக்கிறாங்க? சமஸ்காரத்துல. இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுத்துதுன்னு உங்களுக்கு தெரியும். சத்யுகத்துல இருந்து கலியுக கடைசி வரை என்னென்ன நடக்குது. இந்த அறிவியல் கூட ஒரு கல்விதான். அதன் மூலமா தான் விமானம், மின்சாரம் எல்லாமே உருவாகி இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது, இப்ப உருவாகி இருக்குது. உலகம் வேகமா போயிட்டே இருக்குது. பாரதம் அழிவற்ற கண்டம். மற்றபடி பிரளயம் எல்லாம் ஏற்படுறது கிடையாது. அப்ப பாருங்க, சத்யுகத்திலிருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன நடந்துட்டு இருக்குதுன்ற ஞானத்தை இறைவன் கொடுக்கிறார். அங்க அறிவியல் ஒரு கல்வியை கொடுக்குது. அதன் மூலமாக விமானம், கரண்ட் உருவாயிட்டு இருக்குது. ஆனா இங்க இதையா நாம கத்துக்கணும் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும்? இதன் மூலமா என்ன கிடைக்குது? தேவதையாகும். சோ அந்த கல்வியினாலையும் ஒரு பலன் இருக்கு, இந்த கல்வியினால அழிவற்ற பலன் இருக்கு 21 பிறவிக்காக. இப்ப டைம் ஸ்பீடா போயிட்டு இருக்குது. தோ வந்துச்சு சயின்ஸ். அது சயின்ஸ் வந்து ஒரு மாயாதான், சயின்ஸே ஒரு மாயாதான். திடீர்னு வந்து அந்த சத்யுகத்தோடைய அதே கவர்ச்சி இங்க உருவாக்க ட்ரை பண்ணுது இல்லையா? ஆனா இங்க உண்மையிலே சாரம் கிடையாது இல்லையா? அப்ப அப்படி ஒரு திட்ட நம்ம பிணம் மாதிரி தான் இருக்கிறோம். அந்த பிணத்துக்கு அப்படியே பெரிய தேவதை மாதிரி மாத்துது சயின்ஸ். ஆனா இதுதான் ராவணனுடைய பகட்டுன்ற. ஆனா இது பொய். அங்க உண்மையிலே இருக்கிறது வந்து சத்யுகத்துல தான் இருக்கும். அது இப்ப வரப்போகுது. ஸோ நடுவுல வந்த சயின்ஸ் வந்து திட்ட அதுல அழிவானது எல்லாம் இங்கே தங்கிடும். ஆக்கமான விஷயம் மட்டும் அங்க வரப்போகுது. அதனால டைம் சம ஸ்பீடா போகுது. பாரதம் மட்டும் அழியாது. மற்றபடி பிரளயம் எல்லாம் ஏற்பட நேத்து வானிலை சொன்னார்ல, என்ன புயல் வந்தாலும் மனித சிருஷ்டி ஃபுல்லா யாராலையும் அழிக்க முடியாதுன்ட்டு இல்லையா? கொஞ்சம் இருக்கும். அதனால ஃபுல்லுத்தையும் அழிக்கக்கூடிய பிரளயம் ஏற்படாது. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா பைபிள் குரான்லாம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மனித இனத்துக்கும் மேல எவ்வளவோ தூரத்துக்கு வந்து தண்ணி மூழ்கி இருக்கும். 31 நாளோ ஏதோ ஒரு நாள், 60 நாளோ ஏதோ மூடி இருக்கும். அப்படிதான் உலகம் அழியுதுன்னு இருக்கு. அந்த மாதிரி ஆகாது அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு சுகம் கிடைக்குதோ இங்க சயின்ஸ் மூலமா என்னென்ன சுகம் கிடைக்குதோ அந்த சுகம் மட்டும்
அங்க வரும். ஏன்னா கற்றுக்கொண்ட அந்த திறமை முழுக்க முழுக்க அந்த கண்டுபிடிக்கணும் அதுலயே மைண்ட்ல இருக்கும்போது உயிர் பிரியும். அப்ப அங்க போனோடனே ஆட்டோமேட்டிக்கா அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த திறமை அங்க காரியத்துக்கு உதவுது. ஏதோ கொஞ்சம் திறமை இருக்குது. இங்க கூட பாருங்க, பூகம்பம் எங்கேயாச்சும் ஏற்பட்டுச்சுன்னா உடனே எல்லாத்தையும் அங்க புதுசா உருவாக்கிடுறாங்க. அப்படியே ஒண்ணுமே திறமை சின்ன பின்னமா ஆயிடுது. ஒரு 2 மாசம் கழிச்சு போனீங்கன்னா புது நகரம் மாதிரி ஆயிடுது இல்லையா? அங்க புது உலகத்துல விமானம் போன்றவற்றை உருவாக்குறவங்க கூட இருப்பாங்க. இதை எதுக்கு சொல்றோம்னா, ஒரு சின்ன ஊர் இப்ப குஜராத்ல ஒரு டைம்ல வந்துச்சு இல்லையா பூகம்பம், இப்ப பார்த்தா அதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. அது மாதிரிதான் உலக அழிவு சுத்தமாக எல்லாத்தையும் தடயம் இல்லாம அழிச்சா கூட டக்கு 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 டக்குன்னு வந்துடும்ன்ற சொர்க்கம். அங்க விமானத்தை உருவாக்குறவங்களும் இருப்பாங்க. ஏன்னா உலகம் சென்று கொண்டே இருக்கிறது. இதை உருவாக்குபவர்கள் மீண்டும் வருவாங்க. கடைசி நேரத்துல புத்தியில என்ன இருக்குதோ அப்படி அதே நிலை தான் அடுத்த பிறவில அவங்களுக்கு உருவாகும். அதே குணம் வெளிப்படும். ஆனா அந்த வயசு வரும்போது அது வெளியே வர ஆரம்பிக்கும். அதே இது அந்த அந்த விமானத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் கண்ணில் பார்த்தோன்னே எப்படி குழந்தை அசம்பிள் பண்ணி விளையாடுதோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அவங்க கிட்ட இந்த ஞானம் வேணா இல்லாம இருக்கலாம். எந்த ஞானம்? உலகத்துடைய ஆரம்பத்துல இருந்து கடைசி பற்றி தெரியாம இருக்கலாம். ஆனா கண்டிப்பா அவங்க வருவாங்க, வந்து புது புது பொருட்களை உருவாக்குவாங்க. ஏன்னா பாபா சொல்றாரு, ஞானத்துடைய ஒரு துளி பட்டாலே வந்துடுவாங்கன்ற. ஸோ கொஞ்சம் தான் எடுப்பாங்க, ஃபுல்லா எடுப்பாங்க. ஃபுல்லா அவங்களுக்குள்ள போய் இருந்தா அவங்க பாபா குழந்தை ஆயிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க அப்படி ஆகுறது கிடையாது. வந்து புது புது பொருட்களை உருவாக்குவாங்க. அங்க இந்த சிந்தனை இப்ப உங்க புத்தியில இருக்குது. என்ன சிந்தனை இருக்குது? எல்லாமே பார்த்துட்டு இருக்கிற எல்லாம் அழிஞ்சிடும், பாரத கண்டம் மட்டும்தான் மிஞ்சும். அதனால இங்க இருக்கிற எதன் மீதும் உங்களுக்கு புத்தி போக தேவையில்லை. இங்க சுகத்தை கொடுக்கறது அங்க தானா வந்துடும். நீங்க அதுக்காக எதுவுமே பண்ண தேவையில்லை. அது உங்க புத்தியில இருந்துட்டே இருந்தாதான் இங்க இருக்கிற பொருள் உங்களை கவர்ந்து இருக்காது. நீங்க படை வீரர்கள். உங்களுக்காக தான் நீங்க யோக பலத்தின் மூலம் சுய ராஜ்யத்தை ஸ்தாபனை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அங்க எல்லாமே புதுசா இருக்கும். தமோ பிரதானமா இருக்கிற தத்துவம் கூட அங்க சத பிரதானமா ஆயிடும். நீங்க கூட புது தூய்மையான உலகத்துக்கு போறதுக்காக தான் இப்ப தூய்மையாகிட்டு இருக்கிறீங்க. குழந்தைகளாகிய நாம இதை, அதாவது இந்த ஞானத்தை கத்துக்கிட்டு மீண்டும் புத்திசாலியாக ஆகிடுவோம்னு தெரிஞ்சிருக்கிறீங்க. மிகவும் இனிமையான மலர்களா ஆயிடுவீங்க. நீங்க யாருக்காவது இந்த விஷயத்த சொல்றீங்கன்னா அவங்க பயங்கர குஷி அடைவாங்க. யாரு எந்த அளவுக்கு நல்ல விதத்துல புரிய வைக்கிறாங்களோ அவங்க மேல மிகுந்த குஷி அடைகிறாங்க. இவங்க நல்லா புரிய வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா கருத்தை எழுதி கேட்கும் பொழுது மட்டும் யோசிப்போம்னு சொல்லிடுறாங்க. இதுக்குள்ள எப்படி எழுதுறது? ஒரு முறை கேட்கறதன் மூலமாக பாபா கிட்ட எப்படி யோகம் வைக்கிறது இதை கத்துக்க முடியாது. நல்லா இருக்குது, இப்ப பழைய உலகம் அழியணும் என்பதை கண்டிப்பா புரிய வச்சிருப்பீங்க. பாவங்களுடைய சுமை தலையில அதிகம் இருக்குது. இது தூய்மையற்ற உலகம், நிறைய பாவம் செஞ்சிருக்கிறாங்க. ராவண ராஜ்யத்துல எல்லாருமே தூய்மையற்றவங்களா தான் இருக்கிறாங்க. அதனாலதான் பதித்த பாவனர் பாபாவை கூப்பிடுறாங்க. இந்த ஞானம் இப்பதான் உங்களுக்கு இருக்குது. சத்தியுகத்துல இதுக்கு பிறகு வர சத்தியுகத்துக்கு பிறகு திரேத்தாயுகம் வரும் அப்படின்னு அங்க யாருமே தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க பலனை தான் அனுபவிக்கிறாங்க. ஆனா நீங்க பாருங்க, இந்த சங்கம யுகத்துல எவ்வளவு புத்திசாலிகளாக ஆகுறீங்க இல்லையா? இப்ப பாருங்க, பாபா சொல்றாரு, நீங்க ஆன்மீக வீரர்கள். இப்ப போர் வீரர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் பயங்கர சண்டை, வெட்டுவாங்க, குத்துவாங்க, உயிரை போவாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம நாட்டுக்காக உயிரை கொடுக்கணும் அப்படின்னுவாங்க. உயிரெல்லாம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 2 நாடும் ஒன்னாயிடும். அப்ப யார் முட்டாளானா? கொடுத்தவன் முட்டாளாயிட்டான் இல்லையா? அப்படி நம்ம வச்சு இதாயிடுது. ஆனா ஏன்னா அவன் ஒன்னும் ராஜ்யம் பண்ண போறது இல்லை, அவன் உயிரை கொடுக்குறான், அவன் ராஜ்யமா பண்ண போறான். ஆனா நீங்க படை வீரர்கள், நீங்க ராஜாவாகிறதுக்காக இங்க சண்டை போடுறீங்க. யாரு கூட?
அப்பா கூட சண்டை போடுறீங்க, மாயா கூட சண்டை போடுறீங்க இல்லையா? ஆனா கண்டிப்பா ஆவீங்க. இங்க ஏமாத்துற வேலைங்கிற, நீங்க கரெக்டா பண்ணி கரெக்டா மாயாவை அடக்கிட்டீங்கன்னா நீங்க ராஜாவாயிடுவீங்க. மாயா உங்களை அடக்கிடுச்சுன்னா பிரஜை ஆயிடுவீங்க. ஆனா கண்டிப்பா நமக்கு ராஜ்யம் கன்ஃபார்ம். அப்ப உங்களுக்காக தான் யோக பலத்தின் மூலமாக மாயா வெல்றீங்க, பாபாவுக்காக கிடையாது. அதே மாதிரி இப்ப தூய்மையான உலகத்துக்கு போகணும் அப்படின்னாலே தூய்மை ஆகணும். ஆனா நீங்க அதிபதி ஆகணும், ராஜயோகம் ராஜாவாகணும், கண்டிப்பா தூய்மை ஆகணும் இல்லையா? அதுவும் உங்களுக்காக தான் ஆகுறீங்க. அதுக்காகத்தான் இந்த ஞானத்தை எடுத்து புத்திசாலியா ஆகுறீங்க இல்லையா? புத்திசாலி இப்ப பாத்தீங்கன்னா நெருப்புல கை வச்சா சுடும் தெரியுது, ஆனா கையை மறுபடியும் வச்சுட்டு சுடுதுன்னா அவங்க புத்திசாலியா? கிடையாது. இப்ப விகாரம்ன்ற நெருப்புல கையை வச்சுக்கிட்டே சுடுது, துக்கமா இருக்குது, கடவுளை கடவுளை அல்லாவே கர்த்தாவேன்னு கத்துறாங்க. அப்ப இறைவன் இப்ப இந்த ஞானத்தை கொடுக்குறாரு, முதல்ல அங்கிருந்து கையை எடு இல்லையா? விகாரம்ன்றதுல புத்தின்ற கையை எடுத்துட்டேன்னா சுடாது. அது எப்ப ஆயிட்டீங்களோ அப்பதான் நீங்க புத்திசாலிகள். அந்த மாதிரி புத்திசாலிகளாக பாபா இந்த ஞானத்தை கொடுத்து நம்மள ஆக்குற கண்டிப்பா ஆயிடும். ஏன்னா அது எடுத்த உடனே ஆயிட்டுமா? ஃபுல் விகாரத்துல நிர்விகாரே ஆயிட்டுமா? இல்ல இல்லையா? ஆனா இந்த ஞானம் போக போக அது வேலை செய்ய கண்டிப்பா ஆயிடுவோம், கண்டிப்பா நாராயணன் ஆயிடுவோம், லக்ஷ்மி ஆயிடுவோம் அப்படின்ற ஞானம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இதை அப்ப பாபா சொல்றாரு, நீங்க மலர்களா ஆகிடுவீங்க, இனிமையான மலர்கள். இன்னும் அந்த அளவு மலரா நீங்க ஆகல, மலர் வெளிப்படல, கல்லுதான் வெளிப்படுது, துக்கத்தை தான் கொடுக்குறீங்கன்ற இல்ல. அப்ப எப்படி இருக்குன்னா, நீங்க இன்னொருத்தட்ட பேசுறத பார்க்கும்போது இங்க இருக்கும்போது ஆஹா இந்த மாதிரி உலகத்தை சார்ந்தவன் தானே நான், அவங்க கண்ணுல தண்ணி வரணும். அந்த மாதிரி அன்பு நிறைந்த வார்த்தைகள் அந்த உள்ளுணர்வோட வரணும் இல்ல? அந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. அதனாலதான் அவ்வளவு சுகமா இருக்கும். அதுவும் நமக்கு தெரியும் கண்டிப்பா நாம அப்படி ஆக போறோம். சோ இந்த விஷயத்த நீங்க அவ்வளோ அன்பா அப்படி ஒரு பாவனையோட புரிய வச்சீங்கன்னா, அவர் எவ்வளவு நல்லா புரிய வச்சாருன்னு அவங்களுக்கு குஷி வந்துடும் இல்லையா? அப்ப இது வந்து நிறைய இடத்துல நடக்கும். பாத்தீங்கன்னா நிறைய பிரம்மகுமாரி சென்டருக்கு போயிருப்பாங்க, 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி போவாங்க, 7 நாள் கோர்ஸ் கேட்பாங்க, வந்துடுவாங்க. ஏன்னா ஒண்ணுமே புரியாது. அதுக்கப்புறம் வேற யாராவது புரிய வைக்கும்போது, நானும் முதல்ல போனேன் ஆனா அவங்க இதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னுவாங்க. ஸோ அது புரிய வைக்கிறதுலயும் இருக்குது. ஆனா அங்க ஒரு விதை போட்டிருக்கிறாங்க, அதுக்கும் அவங்களுக்கு பலன் உண்டு. பட் அந்த புரிய வைக்கிறது எந்த அளவுக்கு பண்றீங்க, அதுவும் யோக பலத்தோட பண்ணும்போது என்ன ஆகுன்னா, நீங்க சொல்ற வார்த்தையை விட அவங்க ஏதோ உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு வந்திருப்பாங்க, அதையே மறந்துடுவாங்க. யோக பலம் அந்த வைப்ரேஷன் அவங்களை அப்படியே அனுப்பிச்சிடும் அமைதியில. அப்ப அப்படியே மெய் மறந்து ஏதோ ஒரு கோயிலுக்குள்ள போன மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அப்படி குஷி அடைவாங்க. ஆனா இதெல்லாம் ஓகே, நீங்க நல்லா புரிய வைக்கிறீங்கன்னு சொல்றாங்க. ஆனா எழுதி நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எழுதி கேட்டா மட்டும், இந்த உலகம் அழிய போகுது, கீதையின் பகவான் சிவன் தான், இந்த விஷயத்தெல்லாம் அவங்க எழுதுறது கிடையாது. ஏன்னா அதன் மூலமாகவே அவங்க ஒரு தடவை புரிய வைக்கிறதுல இந்த அளவுக்கு கத்துக்கவும் முடியாது. ஆனா நீங்க இதை புரியவும் வைக்கணும் இல்லையா? அவங்களுக்கு புரியுது புரியலன்றதுக்காக நம்ம புரிய வைக்காமலும் விட்டுறக்கூடாது. ஐயோ உலகம் அழியுதுன்னு சொன்னா நம்மள ஓதிப்பாங்களா அப்படின்னு சொல்றாரு. பாபா சொல்றாரு, போர்டே வைங்கன்றாரு உலகம் அழிய போகுதுன்ட்டு இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, ஏன்னா நீங்க கண்டிப்பா புரிய வச்சிருப்பீங்க தானே. பாபா எப்படி சொல்றாரு பாருங்க, யாரும் புரிய வைக்கிறது கிடையாது, அந்த டாபிக்கே விட்டுருவாங்க. ஆனா பாபா சொல்ற, நீங்க கண்டிப்பா பழைய உலகம் அழிய போகுதுன்னு புரிய வச்சிருப்பீங்க. ஆனா அவங்க ஏன் அதை புரிஞ்சுக்கல? பாவங்களுடைய சுமை அதிகம் இருக்குது. அப்ப இங்க எல்லாமே தூய்மையற்றவர்களாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா தூய்மையற்ற ராவணனுடைய ராஜ்யம் இது அப்படின்னு புரிய வைங்க. அப்ப இறைவனை கூப்பிடுறீங்க, இறைவன் ஏன் இப்ப வர்றாருன்னா, அப்ப சொல்லுங்க, இப்பதானே கூப்பிடுறாங்க, இப்பதானே துக்கம் அதிகமா இருக்கு, துக்கமா இருக்கும்போது தானே கூப்பிடுறாங்க இறைவனை. பதித்த பாவனனே வாங்கன்னா, தூய்மையாக்குபவர் தூய்மையற்ற உலகத்துல தானே வந்து தூய்மையாக்குவாரு. அதனாலதான் நீங்க கூப்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு புரிய வைங்க. இப்ப இந்த ஞானத்தை எல்லாம் பாபா நமக்கு கொடுக்கிறார். ஆனால் இருக்கிறதுல இந்த சாக்காரத்துல ரொம்ப ரொம்ப புத்திசாலி யாரு, உயர்ந்தவர் யாரு? சாக்காரத்துல அவ உடம்பு எடுக்கிறவங்க, பிறப்பு இறப்புல வரவங்க நாராயணன். ஏன்னா பிரம்ம பாபா வந்து சிவபாபா என்டர் ஆன அடுத்த செகண்ட் அவர் பிரம்மா தான். அப்ப ஒன்னும் அவர் அந்த அளவுக்கு புத்திசாலி கிடையாது இல்லையா? நாராயணன் தானே வரும். அவர் பிறக்கும் போதே புத்திசாலி இல்லையா? பிறக்கும் போதே அவருக்கு ஆத்ம உணர்வு இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்ப
ஆனா அவருக்கே தெரியாது சத்தியுகத்துக்கு அப்புறம் திரேதாயுகம் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? குறையும், கலைகள் இறங்கும்னு அவருக்கே தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியும். அப்ப யார் பெரிய புத்திசாலி? நாம தான் இல்லையா? சரி, அப்ப பாபா சொல்றாரு அதனால்தான் பாக்கியசாலி எல்லாமே. அதை நினைச்சு நினைச்சு உருகுங்கன்றாரு. இறைவனே வந்து எனக்கு இதை சொல்லிக் கொடுக்க, நேத்து வாணி முந்தா நேத்து வாணி ஃபுல்லா இதே தான் சொல்லிருக்காரு. இறைவன் கிட்ட படிச்சுட்டு இருக்கேன், நான் மலராயிட்டு இருக்கேன், முள்ள இருந்து மலராயிட்டு, அதை சதா சொல்லிட்டே இருங்க மைண்டுக்குள்ள. அப்பதான் முள்ளு செய்யற காரியத்தை செய்ய மாட்டீங்க. அதாவது விகாரம், வீண் விஷயங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டீங்க. இப்ப பாபா சொல்றாரு ஏன் அங்க தெரியாதுன்னா, இங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் முயற்சி செய்ததோடைய பலனை தான் அங்க அனுபவிப்பீங்க. இப்பதான் நீங்க அவ்வளவு புத்திசாலியா ஆகுறீங்க. அதுவும் எப்படி ஆக்குறாரு? ஆன்மீக தந்தையே இந்த ஞானத்தை கற்பித்து புத்திவானுக்கெல்லாம் புத்திவானா ஆக்குறாரு. பாபா சர்வ சக்திவான், அதிகாரமுடையவராக இருக்கிறாரு. அவங்க சாஸ்திரங்களுடைய அதிகாரமுடையவர்களாகத்தான் சாது சன்னியாசிகள் இருக்கிறாங்க. அந்த சாஸ்திரம் படிக்கக்கூடியவர்களை சர்வசக்திவான் யாரும் சொல்றது கிடையாது. இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்துடைய சாஸ்திரங்கள். மற்றபடி பாபா உங்களுக்கு என்ன கற்பிக்கிறாரோ அதுதான் புது உலகத்துக்கான புது ஞானம். எனவே குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்கணும். முழு நாளும் இந்த ஞானம் துளி துளியாக புத்தியில் வந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்ப நாங்க அப்படிதான் பண்றோம். என்ன பண்றோம்னா, ஒரு வாரம் 2 வாரத்து வானில இருந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் 15 பாயிண்ட்ஸ் அப்படியே அசை போட்டுட்டே இருப்போம். அடுத்த வாரம் மறுபடியும் 10-15 பாயிண்ட்ஸ் வருதா, அப்ப இதையும் அசை பண்ணணும், முந்தைய வாரத்து தான் அசை பண்ணணும். அப்ப அடுத்த வாரம் அப்படியே சர என்ன ஆகும்? இதுதான் காலிக்கு 1000 கை காட்டுறதுடைய ரகசியம். அதான் அந்த ஞான பாயிண்ட் சுத்த இந்த உலகத்திலே இருக்க மாட்டீங்க, அப்படி ஒரு பயங்கரமா இருக்கும். ஸோ அதான் போக போக இந்த ஞான துளி துளியாக உங்களுக்குள்ள வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். மாணவர்கள் எதை படிக்கிறாங்களோ அதை கண்டிப்பா ஒரு முறை திரும்ப படிக்கிறாங்க. ஸ்கூல்ல படிக்கிறதோட விடுறது கிடையாது. அப்ப நீங்க எல்லாம் திரும்ப படிக்கிறீங்களா? இந்த ஞானத்தை படிக்கிறீங்களா? படிக்கணும். இந்த ஞானத்தை திரும்ப படிக்கணும். இங்க கேட்கறது இல்லாம திரும்ப படிக்கணும். எப்பயாவது படிங்க. படிச்சு எழுதி அது திரும்ப திரும்ப தாரணை பண்ணணும். அவர் அந்த மாணவர்களே அழியக்கூடிய பாடத்தை படிக்கிறவங்களே திரும்ப படிக்கிறாங்கன்னா, இது அழிவற்றது 21 பிறவிக்கு உள்ள இருக்கணும்னா அப்ப எந்த அளவுக்கு உள்ள போடணும் ஆழமா இல்லையா? அம்மா பாத்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வாணி எடுத்து ஒரு 2-3 பாயிண்ட் பார்த்துட்டு வச்சுட்டு அப்புறம் தான் வேலை செய்வாங்க. இன்னும் கஷ்டமான வேலையா இருந்தாலும் சரி, என்ன சேவையா இருந்தாலும் சரி. அதனாலதான் ஞானஸ்வரூபிணி அப்படின்றாங்க. பிரம்ம பாபாவும் அப்படியே தான் பண்ணிட்டு இருப்பாரு. உள்ளுக்குள்ள அந்த ஞானத்தை திரும்ப 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 ரீகலெக்ட் பண்ணிட்டே இருப்பாரு. அப்ப இந்த ஞானத்தை தெரிந்து சக்திகளை எடுக்கும்போது தான் நீங்களும் சர்வசக்திவான ஆக முடியும். இப்ப இறைவன் இந்த ஞானத்தை தெரிந்ததுனால எல்லாத்துல இருந்தும் விலகி இருக்கிறார். சர்வ சக்திகள் அவருக்கு இருக்குது இல்லையா? அவரைத்தான் சர்வசக்திவான் சொல்ல முடியுமே தவிர மனிதர்கள் எழுதிய வேதத்தை எவ்வளவு படிச்சிருந்தாலும் அவங்க சர்வசக்திவான் கிடையாது. இப்ப படிச்சதை திரும்ப படிக்கிறாங்க பாருங்க, அதுக்கு பேர் தான் ஞான சிந்தனை. இதுதான் பெரிய விஷயம். இப்ப பாபா சொல்லாத விஷயத்தெல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறதா ஞான சிந்தனைன்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. அப்ப தேவையில்லாத விஷயம் எல்லாம் வந்துட்டு இருக்கும். அப்ப பாபா நம்ம போயிடலாம், அப்ப ஆடு மாடெல்லாம் என்ன பாபா ஆகும்? பாபா கேட்கிறாரு, எதுக்கு அதெல்லாம் சிந்திச்சு நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிற? நீ தேவதை ஆவறத பாருன்றாரு. அப்ப அது ஞான சிந்தனை கிடையாது. இந்த ஞானத்தை உள்ள போட 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 திரும்ப போட 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 அதுல இருந்து வேணா புது பாயிண்ட் வரும். பட் ஆனா இது தேவையில்லாம பாபா சொல்லாத விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா மம்மா கிட்ட போய் ஒருத்தன் கேக்குறாங்க, பாபா ஆரம்பத்துல கட்ட விரல் மாதிரி ஆத்மா இருக்குன்னாரு, இப்ப புள்ளியா இருக்குன்றாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க கருத்து என்ன? மம்மா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? பாபா என்ன சொல்றாரோ அதுதான் என் கருத்து, எனக்குன்னு தனியா கிடையாது. அப்புறம் என்ன கேட்க முடியும்? ஏன்னா இந்த மாதிரி டைம் பாத்தீங்கன்னா சந்தேகம் தான் வரும். இந்த மாதிரி தேவையில்லாத செஞ்சா பாபா புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் அவருக்கு தெரியும் இல்ல, அதுதான். அப்ப பாபா சொல்றாரு, இதுக்கு பேர் தான் ஞான சிந்தனை. பாபா நமக்கு எல்லையற்ற கல்வி, அதாவது சிருஷ்டியோடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி உள்ள எல்லா ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். உங்களுக்கு தேவையான ரகசியத்தை இல்லையா? அத உங்களை தவிர வேற யாரும் புரிஞ்சிக்கவும் முடியாது, பாபாவை தவிர யாரும் புரிய வைக்கவும் முடியாது. இப்ப எவ்வளவு பெரிய பாக்கியசாலி இல்ல? மற்றது எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருக்கட்டும், மேத்தமெட்டிஷியனா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், நமக்கு புரியாத எல்லாம் அவங்களுக்கு தெரியட்டும். ஆனால் இந்த ஞானம் உங்களை தவிர வேற யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. எவ்வளவு அதிக குஷி இருக்கணும். இதை நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப இந்த லைனை மட்டும் நினைச்சீங்கனாலே
அப்படி ஒரு விஷயம் இருக்கா, யாருக்கும் தெரியாத ரகசியம். ஒருவேளை இதை மட்டும் நான் உதாசீனப்படுத்தி போயிருந்தா எவ்வளவு பெரிய நஷ்டமாயிருக்கும் இல்லையா? இப்ப இந்த 500 ரூபாய் மாட்டினதுல இருந்து எல்லாத்துக்கும் உலகம் புலம்பிட்டு இருக்கு. ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? பாபா ஏற்கனவே சொன்னதுதான் இதெல்லாம் இல்லையா? ஒருத்தவங்க மட்டும் புலம்புவாங்க பாபா குழந்தைங்க. யார் புலம்புனா, ஒருவேளை பிளாக் மணி வச்சிருந்து பாபா கொடுக்கணும்னு நினைச்சு கொடுக்காம நினைச்சான், ஆடடா கொடுத்தாவது இருக்கலாம்னு நினைப்பாங்க. அது மட்டும் தான். மற்றபடி பாத்தீங்கன்னா குஷி தான் இருக்கும். பாபா சொல்ற மாதிரி பண்ணியிருந்தா குஷி இருக்கும். நீங்க மிகப்பெரிய மனிதர்கள், மிகப்பெரிய விஐபி நீங்க தான். ஏன்? உங்களுக்கு சுயம் பகவானே கற்பிக்கிறார் இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கண்காட்சி வைக்கிறோம்னா, யாராவது விஐபி வந்தாங்கன்னா ரொம்ப சீனியர் பிரதர் தான் வந்து அவங்களுக்கு எடுப்பாங்க. ஏன்னா விஐபிக்கு இங்க இருக்கிற ஒரு விஐபி எடுக்கணும் அப்படின்னு நியமத்துல. ஆனா பாபா சொல்றாரு, அந்த விஐபி எல்லாம் உங்களை மாதிரி விஐபியே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு கடவுளே சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு இல்லையா? இது எவ்வளவு பெரிய விஷயம். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை கத்துக் கொடுக்கிறாரு. அப்போ உங்களுக்கு குஷியின் அளவு எப்பவுமே உயர்ந்ததா இருக்கணும். சின்ன சின்ன விஷயம், ஒரு பிடித்த காட்சியை பார்த்து குஷி அடையிறது, பிடித்த உணவை பார்த்து குஷி வர்றது, ஒருத்தவங்க புகழறதுல குஷி வர்றது, இதெல்லாம் மனிதர்களுக்கு கிடைக்கிற தாழ்வான குஷி, நிரந்தரமற்ற குஷி. நிரந்தரமான உயர்ந்த குஷி எப்ப கிடைக்கும்? இறைவனுடைய அந்த ஞானத்தை சிந்தனை பண்ண கிடைக்கும். சோ உயர்ந்தவர் கற்பிக்கிற உயர்ந்த கல்வினால உங்களுடைய குஷி உயர்ந்த குஷியா தான் இருக்கணும். சாதாரண குஷியா இருக்கக்கூடாது. உங்களுடைய குஷிக்கு ஆதாரம் இறைவனுடைய ஞானம் அல்லது இறைவனுடைய நினைவா தான் இருக்கணும். இப்ப எப்பவுமே இந்த விஷயங்களை புத்தியில திரும்ப திரும்ப கொண்டு வந்துட்டே இருங்க, ஆசை போட்டுக்கிட்டே இருங்க. அதுக்குதான் சொல்லிட்டு இருக்காரு. நமக்கு எல்லாருக்குமே வந்து அவ்யக்த வாணி தான் பவர்ஃபுல்லா தெரியுது. ஆனா மம்மாவும் பாபாவும் இந்த சாக்கார வாணியை படிச்சுதான் சம்பூர்ணமானாங்க. அப்ப எப்படி திரும்ப திரும்ப அசை போடும்போது தெரியும் அதோடைய பவர் என்ன அப்படின்ட்டு. திரும்ப திரும்ப எடுத்துட்டு வாங்க. முதல்ல நாம தூய்மையானவர்களா இருந்தோம். அப்புறம் 84 பிறவி எடுத்துதான் தூய்மையை இழந்துட்டோம். இப்ப நாடகத்துடைய திட்டத்தின்படி பாபா நம்மளை மீண்டும் தூய்மையாக்கிட்டு இருக்கிறாரு. சாது சன்னியாசிகள் எல்லாரும் சொல்றாங்க, எங்களுக்கு படைப்பவரை பத்தியும் தெரியாது, படைப்புடைய ஆரம்பத்துல இருந்து கடைசி பத்தியும் ஒன்றும் தெரியாது, யாமரியன் பராபரனே இல்லையா? தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. கிறிஸ்து அவர் வர வேண்டிய டைம்ல மீண்டும் வருவார்னு உங்களுக்கு தான் தெரியும். கிறிஸ்தவர்களுடைய ராஜ்யம் பூமி முழுவதும் இருந்தது மாதிரி இருந்துச்சு. இப்ப எல்லாரும் தனித்தனியா ஆகிட்டாங்க. தங்களுக்குள்ள சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். ஒரு ராஜ்யம் ஒரு மொழி வேண்டும் என்று இப்ப சொல்றாங்க. மதபேதம் இருக்கக்கூடாது. ஆனா இது எப்படி நடக்க முடியும்? இப்ப தங்களுக்குள்ள சண்டையிட்டு கொண்டு இன்னும் உறுதியாகிட்டாங்க. இப்ப அனைவருக்கும் பொதுவாக ஒரு தெய்வீக வழி உண்டாகிவிட வேண்டும் என்பது நடக்கவே நடக்காது. ராமராஜ்யம் வேணும்னு சொல்றாங்க, ஆனா எதையுமே புரிஞ்சிக்கல. உங்களுக்கும் கூட முதல்ல இந்த விஷயம்லாம் தெரியாம தான் இருந்துச்சு. இப்ப நீங்க பிராமணர்களாக ஆகி இருக்கிறீங்க. நம்முடைய யுகமே தனிப்பட்டது. இந்த சங்கம யுகத்துல பிரம்மா வாய் மூலம் ஞானம் பெற்ற வம்சாவழி பிராமண தர்மம் ஸ்தாபனை ஆகிறது. பிராமணர்களாகிய நீங்கள் ராஜ ரிஷிகள். நீங்க தூய்மையாகவும் இருக்கிறீங்க, சிவபாபா கிட்ட இருந்து ராஜ்யத்தையும் அடையிறீங்க. அவங்க பிரம்மத்தோடு யோகம் ஈடுபடுத்துறாங்க, ஒரு பாபாவிடம் யோகம் வைக்கிறது கிடையாது. சிலர் யாரிடத்திலோ யோகம் வைக்கிறாங்க, வேறு சிலர் வேற யாரிடத்திலோ வைக்கிறாங்க. சிலர் இன்னாருடைய பூஜாரியா இருக்கிறாங்க, சிலர் யாருடைய பூஜாரியாகவோ இருக்கிறாங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் யாருன்னு யாருக்குமே தெரியல. அதனாலதான் பாபா சொல்றாரு, இவங்க எல்லாருமே அசுர சம்பிரதாயத்தவர்கள், கீழான புத்தி உடையவர்கள், ராவணனை பின்பற்றுபவர்கள். நீங்க இப்ப சிவபாபாவினுடையவர்களாக ஆகி இருக்கிறீங்க. உங்களுக்கு புது உலகம் சத்தியுகத்துடைய ஆஸ்தி பாபா கிட்ட இருந்து கிடைக்குது. பாபா சொல்றாரு, ஹே ஆத்மாக்களே, நீங்க இப்ப தமோ பிரதானத்துல இருந்து கண்டிப்பா சத பிரதானமா ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. எவ்வளவு ஈஸியான விஷயமா இருக்குது இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, நமக்கு தான் தெரியுது ஆரம்பத்துல நாம தூய்மை, சம தூய்மை இல்லையா?
கெட்டதுன்னா என்னன்னு தெரியாது, வெறுப்புனா என்னன்னு தெரியாது. யாரை பார்த்தாலும் உங்க குழந்தை சும்மா சும்மா சிரிக்கும் இல்லையா, அந்த மாதிரி யாரை பார்த்தாலும் நமக்கு அப்படி ஒரு சிரிக்கிறோமோ இல்லை உள்ளுக்குள்ள அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும் பயங்கரமா. இப்போ குழந்தை கூட உண்மையில சிரிக்க மாட்டேங்குது, எல்லாம் வந்து மிரட்டுறாங்க, அது ஒரு விளையாட்டுன்னு இருக்கிறாங்க இல்லையா, அதுவே துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்குது. ஸோ அப்படி சுகம் நிறைஞ்ச நாம 84 பிறவி ஆக ஆக ஆத்மா பழசாகுது. எப்படி? தேக உணர்வுன்ற துரு சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அதனாலதான் தூய்மையை இழந்துட்டோம். அப்ப இன்னொரு விஷயம், தூய்மை ஆகுறது எப்படின்னு தெரியாது, அது ஒரு காரணமா போச்சு. யாருக்கிட்ட போய் கேட்கறது? குருவை வச்சுக்கிட்டா அவருக்கும் தெரியாது, நானும் தேடுறேன் வா நீயும் தேடலாம், ஓம் நமச்சிவாய சொல்லு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப ஏன் கும்பிடுறாங்க அதுவுமே அவங்களுக்கு தெரியல, தேடிட்டே இருக்கிறாங்க. இப்ப நமக்கு மட்டும்தான் தெரியும் கிறிஸ்து வருவார், மீண்டும் வருவார் அப்படின்னு கிறிஸ்தவருக்கு சொல்றாங்க. ஆனா எப்ப வருவார் தெரியாது. 2000 வருஷமா வருவார்னு சொல்லிருக்காங்க, எப்பன்னே தெரியல. ஆனா நமக்கு தெரியும் எப்ப வருவார் அவரு. மறுபடியும் அதே டைம்ல வருவார் மீண்டும். அவரு 3000 வருஷம் கழிச்சுதான் அவர் பிறக்கிறார் அடுத்த கல்பத்துல. அந்த டைம் தான் வருவார், இப்ப வர மாட்டார். அதுக்கு முன்னாடியே சொர்க்கம் வந்து போயிடும் இல்லையா. அப்ப அவர் ராஜ்யத்துல வர்றது முக்கியம் இல்ல, நாம நம்ம ராஜ்யத்துல வர்றதுதான் முக்கியம். அந்த ரகசியமும் உங்களுக்கு தான் தெரியும். ஆனா கிறிஸ்தவர்களுடைய ராஜ்யம் இப்ப பாத்தீங்கன்னா இறைவன் எல்லாருக்கும் பொதுவானவர். ஆனா இறைவனை அடையாளம் கண்டுக்கிறவங்களுக்கு ஒரு ராஜ்யம் கொடுக்கிறார், அடையாளம் கண்டுக்காதவங்களுக்கு ஒரு ராஜ்யம் கொடுக்கிறார். அதுதான் நரகம். சாத்தானுடைய ராஜ்யம் தான் அவங்க ராஜ்யம். பாருங்க, நாம விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியாக்கி வைத்தேன் அப்படின்ட்டு பைபிள்லயும் இருக்குது. சோ நம்மளதான் அப்படி ஆக்குறாரு. பஞ்ச தத்துவமும் நீங்க சொல்றது கேட்கும். எல்லைக்கோடே இருக்காரு, அன்பா அமைதியா இருப்பீங்க இல்லையா. ஆனா உலகம் ஃபுல்லா உங்களுக்கு தான். அதே மாதிரியே கிறிஸ்தவர்கள் பிரிட்டிஷ்காரங்களும் பிடிச்சாங்க உலகம் ஃபுல்லா. ஆக்சுவலா இதோட பெருசாவே பிடிச்சாங்க. ஆனால் நிம்மதியா இருந்தாங்களா? என்னை விட்டு போட்டு எல்லாரும் சொன்னா அது பேர் ஒரு ராஜ்யமா? நாராயண யாரும் அப்படி சொல்லல. அப்ப எவ்வளவு போதை இருக்கணும் இல்லையா. எல்லாம் குஷியா இருந்தாங்க. ஆனா இங்க குஷியா இல்ல, இவன் எப்படா போவான்னு தான் இருந்தாங்க. அவனும் நிம்மதியா இல்ல, ஆளப்படுற பிரஜைகளும் நிம்மதியா இல்ல. ஆனா திரும்ப திரும்ப சொல்றாங்க ஒரு மொழி வேணும். அவங்க எல்லாம் நினைச்சா உலகம் ஃபுல்லா கிறிஸ்தவ மதத்தை உருவாக்கலாம்னு நினைச்சுதான் பிடிச்சாங்க. ஆனா அது முடியுமா? ஏன்னா ஏற்கனவே ஒரு தர்மம் இருக்கா, அதுக்கு முன்னாடி இஸ்லாமிய தர்மம் வேற இருக்க விடுவாங்களா? இந்து தர்மம்னா கம்முன்னு இருப்பாங்க, அவங்க விடுவாங்களா? திரும்ப திரும்ப சரிசமா இருக்கிறாங்க. அப்ப அது எப்படி நடக்கும்? நான் கரிமீனே சாப்பிட மாட்டேன்ற ஒரு மதமும் கரிமீனையே கடவுள் தான் சாப்பிட சொல்றாருன்ற மதமும் ஒன்னா இருந்துச்சுன்னா எப்படி ஒன்னா இருக்க முடியும் இல்லையா? இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்ப நாங்க சொல்றதுதான் கடவுளுடைய வழி, நாங்க சொல்றதுதான் கடவுளுடைய வழி நீங்க வச்சிருக்காங்க. ஆனா ரெண்டுமே யாருடைய வழி? ராவணனுடைய வழி இல்லையா. மனிதர்கள் உருவாக்குற ரெண்டே வழிதான் இருக்கு, ராவணன் வழி, இறைவனுடைய வழி. இறைவனுடைய வழி ஒண்ணு, அதை தவிர அத்தனையும் ராவணனுடைய வழி. சினிமா பாட்டுல கூட வரும் இல்லையா, பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி என்றும் தர்மதேவனின் கோயிலுக்கு ஒரே வழி. அப்ப அந்த ரகசியம் எல்லாம் உங்களுக்கு தான் தெரியுது. ஆனால் இப்ப நம்மள பிராமணர்களாக்கி தனியா ஒரு யுகத்தையே படைக்கிறார். அந்த யுகத்துக்கு பேர் என்ன? இல்ல நமக்குன்னு படிச்ச ஒரு யுகம் பிராமணர்கள் சங்கம் யுகம். ஆனா இதுக்கு பக்தர்கள் ஒரு யுகம்னு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? இதுக்கு எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. 2 நாள் முன்னாடி தான் டிவி பார்த்தேன், ராஜ் டிவில. அம்மான்னுவாங்கள மேல்மருவத்தூர் அம்மா, அவங்க அந்த அடிகளாரா அவங்க என்ன வச்சிருக்காங்க? சக்தி யுகம். சக்தி இக்கு சக்தி, ஓம் சக்தி சொல்லுவாங்களா, ஓம் சக்தியோடைய யுகம். அது கரெக்டா தப்பா? நீங்க தான் சக்தி, நம்மளுடைய யுகம் தானே, கரெக்டா தான் வச்சிருக்காங்களே. சக்தி யுகம், அதுக்கப்புறம் வர்றது சக்தி யுகம். அது சத்தியமான யுகம், இது சக்தியான யுகம். சரி, இப்ப நமக்குன்னு படிச்சுக்க இந்த யுகமே தனிப்பட்டது. கலியுகத்துக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அமெரிக்காக்காரங்க கல்ச்சர் ஒரு மாதிரி, இந்தியாக்காரங்க ஒரு கல்ச்சர் மாதிரி, சங்கம் யுகத்தோட கல்ச்சரே தனி. எல்லாருமே சாவடிச்சு ஆத்மாவா தான் பார்ப்போம் நாம இல்லையா. அப்பதான் மயங்காம இருக்க முடியும் விகாரத்துக்கு. அப்ப மற்றவங்க வழியெல்லாம் என்ன? ஏன்னா இறைவன் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இறைவனுடைய வார்த்தையை மட்டும்தான் கேட்போம், இறைவனுடைய வழியை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவோம். ரெண்டாவது யாருமே தெரியாது நமக்கு. பிரம்மா பாபா மட்டும் எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காரு. சிவனை பாருங்க, பிரம்மா பாருங்க, மற்ற யாரையும் பார்க்காதீங்க. ஏன்னா எல்லாருமே முன்னேறிட்டு இருக்காங்க. யார் வேணாலும் எப்ப வேணாலும் விழலாம் இல்லையா. இப்ப பயங்கரமா இருக்கிற ஹெட்டா இருக்கிறவங்க கூட விழலாம். ஏன்னா எதுவுமே பாபா யாருமே பார்க்க சொல்ல. பாபா அம்மாவை கூட எப்பயோ ஒரு வானிலை தான் சொல்லியிருப்பாரு. எப்பயுமே ஃபாலோ ஃபாதர் தான் சொல்லுவாங்க.
அப்ப அந்த வழியை தவிர எதுவுமே தேவை. மற்ற வழி எடுத்துட்டு வந்தா பாபா சொன்னாரா, வானில சொன்னாரா, எந்த வானில சொன்னார் காட்டுங்க. ஏன்னா வானில சொன்னாதான் ஸ்ரீமத் இல்லையா. ஆனா நம்ம பிராமண பரிவாரத்துல எதுக்கத்தான ஸ்ரீமத் ஸ்ரீமத் என்ற ஒரு இது இருக்குது. அப்ப பாபா சொல்றாரு, உங்களுடைய யுகம் தனி யுகம், தனிப்பட்டது. பிரம்மா வாய் மூலமாக ஞானத்தை அடைகிற வம்சாவளியினர் நீங்க, வாய்வழி வம்சாவளியினர் இல்லையா. அப்ப உங்களுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ராஜ ரிஷிகள். ரிஷிகள் தூய்மையா இருப்பாங்க இல்லையா. ரிஷிகள்னா பற்று இருக்காது, அவ்வளவு தூய்மையா இருப்பாங்க. ராஜானா எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். இப்ப நம்ம ராஜ்யத்தை அடையிறதுக்காக ரிஷிகளா இருக்கும். ஆக்சுவலா இப்பயே ராஜாவா தான் இருக்கிறோம் இல்லையா. ராஜானா எதையுமே கேட்காம இருந்தா ராஜா. நம்ம ஏதாவது கேட்கிறோமா? பாபா எதையுமே கேட்கிற பழக்கமே உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்றது இல்லையா, கேட்கறது கிடையாது. ஸோ ராஜாவா இருக்கிறோம். அதே நேரத்துல எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னா இருக்கிறோம், அதனாலதான் ராஜாவாகவும் இருக்கிறோம் இல்லையா. ஸோ நீங்க ராஜ ரிஷிகளா இருக்கிறீங்க. மற்றவங்க எல்லோரும் பிரம்மத்தை நினைக்கிறாங்க, இயேசுவை நினைக்கிறாங்க, யாரோ நினைக்கிறாங்க, சாமியார்கள் வள்ளலாறு யாரோ நினைக்கிறாங்க, யாருக்கோ பூஜை செய்யறாங்க. ஆனா பாபா சொல்றாரு, இவங்க எல்லாம் அசுர சம்பிரதாயத்தினர், முடிஞ்சு போச்சு, முற்றுப்பள்ளி இல்லையா, முற்றுப்பள்ளி. பாபா அது நல்லா இருக்கு பாபா, அது கூட நம்மள மாதிரியே இருக்குல்ல பாபா. அதுனா நம்மள மாதிரியே மனித வழினாலே முற்றுப்புள்ளி அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா விழுந்துருவீங்க இல்லையா. நம்மள மாதிரியே தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா புத்த மதம் அன்பு போதிக்குதுன்னாங்க, அதன் மூலமா தான் இலங்கையில சண்டையை நடந்துச்சு இல்ல. மனிதர்கள் உருவாக்குற வழி கண்டிப்பா உங்களுக்கு துக்கத்தை தான் கொடுக்கும். அதனால பாபா சொல்றது, மனுஷன் சொல்றது எதையுமே கேட்க. பாபா சொன்னாரா, உங்க உலகத்திலே பாபா மட்டும்தான். பாபா வானிலை சொன்னாரா டக்குன்னு செஞ்சிருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப நீங்க என்கிட்ட இதை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப பாபா சொல்றாரு, அப்ப நான் சொல்றது என்ன இருக்குது, தினம் தினம் சொல்லின்னு இருக்காரு. அதை விட்டுட்டு நீங்க என்கிட்ட கேட்கறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஸ்ரீமத்னா என்னன்னே உங்களுக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம் இல்ல. அப்ப நான் என்ன பண்ணுவேன், எனக்கு சாதகமா உங்களை எப்படி யூஸ் பண்ணணும் தான் நினைப்பேன். அப்ப பாபா சொல்றது, அப்ப அவங்க எல்லாருமே அசுர மனிதர்கள் கிட்ட வழி கேட்டாலே அவங்க எல்லாரும் என்னது, அசுர சம்பிரதாயத்தினர். இறைவன் கிட்ட மட்டும் வழி கேட்கறவங்க தான் தேவதை இல்லையா, ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர். அவரு ஒன்னு வானிலை சொல்வார், அப்படி இல்லைன்னா நீங்க ரொம்ப தியானம் பண்ணீங்கன்னா டச் பண்ணுவார். அடுத்தது, இவங்க எல்லா அசுர சம்பிரதாயத்தினர், கீழான புத்தியுடையவர்கள். இப்ப கிறிஸ்து பரிசுத்த ஆவின்றாங்க, அவ்வளவு ஃபேமஸ் தான் இல்லையா, தூய்மையா தான் வரும் அந்த ஆத்மா. ஆனாலும் சத்தியுகத்துல ரொம்ப, சத்தியுகம் இல்ல, திரேத்தா யுகமே கீழான யுகம் தான் சத்தியுகத்தை கம்பேர் பண்ணும்போது. அதுல கடைசி வெட்டியான் பிறவி ஒருத்தன் எடுக்கிறான்னு வச்சுக்கலாம், 33 கோடியாவது ரேங்க், லாஸ்ட் ரேங்க். அவனுக்கு முன்னாடி கிறிஸ்து ஒண்ணுமே இல்லைன்றது அந்த தூய்மையான ஆத்மா. அப்ப அதுக்கப்புறம் தான் அந்த கடைசி ஆத்மாவுக்கு பிறகு வரதான் பக்தி மார்க்கம், அதுக்கப்புறம் வரதான் அவங்க வேதங்கள். அதுல உங்களுக்கு என்ன வேலை? கீழானவங்க ஏது உங்களுக்கு எதுக்கு? நீங்க என்ன அந்த மதத்துக்கு போறதுக்காக இப்ப தயாராகிறீங்களா? அதனால அதை படிச்சு ஆராய்ச்சி பண்றது தேவையில்லை. பாபாவுடைய ஞானத்தை டைரக்டா சொல்லுங்க. தேவதை ஆத்மானா கேட்கும், இல்லைன்னா போயிடும். இல்லைன்னா நீங்க என்ன சொன்னாலும் கேட்க போறது கிடையாது இல்லையா. இன்னொன்னு என்னன்னா, அதை பாத்தீங்கன்னா அந்த விஷம் உங்களுக்குள்ள போய் பாபா ஞானத்தையும் மார்க் அடிச்சிடும். அது வேற இருக்குது. எது ஞானம் உங்களுக்கே தெரியாம போயிடும். அப்புறம் இப்ப பாபா சொல்றாரு, சோ பாபா கொடுக்குற வழி என்ன? நீங்க சிவபாபாவுடையவராக தானே ஆயிருக்கிறீங்க. அவங்க ராவணனை ஃபாலோ பண்றாங்க பல வழி, உங்களுக்கு ஒரே வழி. அந்த வழி யார்கிட்ட இருந்து வரணும்? சிவன் கிட்ட இருந்து வரணும். அந்த புது உலகத்துக்காக அந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானத்தின் மூலமாக, அதாவது என்ன நினைங்கன்னு சொல்ற அந்த ஞானம் தான், இதன் மூலமாக தான் நீங்களும் தம பிரதானத்திலிருந்து சத பிரதானமாக்குறீங்க. உங்களை சுத்தி இருக்கிற பஞ்ச தத்துவமும் கூட சத பிரதானமாகுது. உங்களுடைய வைப்ரேஷன் தான் அங்க மாத்துது. உலகம் ஃபுல்லா கீழே இறங்கிட்டு இருக்குது, ஆனா அதே நேரத்துல நீங்க ஏறிட்டு இருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அப்ப சிவனுடைய அடியும் முடியும் தேடிட்டு பிரம்மாவும் விஷ்ணுவும் போற மாதிரி ஒரு கதை இருக்கு இல்லையா. பன்றி அவதாரம் எடுத்து கீழே போறாரு, பிரம்மா மேல போற. அப்ப பிராமணர்கள் மேல போயிட்டு இருக்கிறோம், ஒட்டுமொத்த உலகமும் கீழே போயிட்டு இருக்கு, ஒரே டைம்ல நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய அதிசயம் இல்லையா? கீதையில கிருஷ்ணருடைய பேரை போட்டுட்டாங்க, பிறகு அவரை துவாபர யுகத்துக்கு வேற அழைச்சிட்டு போயிட்டாங்க. மிகப்பெரிய தவறு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் யாரு நிலையா இங்க வந்துட்டு இருக்கிறாங்களோ அவங்க புத்தியில மட்டும்தான் நிற்கும். சும்மா எப்பவோ ஒரு தடவை மட்டும் வாணியை கேட்கறது,
அவங்களுக்கு இது புத்தியில நிக்காது. அப்ப அது எப்படி தெரியும்னா அவங்க வந்து விளக்கம் கொடுக்கும்போது தெரியும். சேவை செய்யும்போது பாபா நேத்துவான்னு சொல்றாரு, சேவை நீங்க செய்யலைன்னா அதுக்கு இன்னும் தகுதி ஆகல அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் டெய்லி சேவை பண்ணிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது கோயில் ஸ்கூலு ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், அன்னைக்கு வானிலை நீங்க ஆழமா படிச்சது ஆட்டோமேட்டிக்கா வாயில வரும், தாரணை ஆகும் இல்லையா? அதான் பாபா சார் ரெகுலரா வர்றவங்க தான் நிலைச்சு இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லை, இந்த படிப்பு உள்ள போச்சுன்னா அவங்களால சேவை செய்யாம இருக்கவே முடியாது. சேவை அவங்கள பாபா சொல்றாரு மறைச்சு அவங்கள மறைச்சே வைக்க முடியாதுன்றாரு யாராலுமே. பாத்தீங்கன்னா லக்ஷ்மணன் ஒரு பிரதர் 69க்கு முன்னாடி லக்ஷ்மணன் ஒரு பிரதர் சாக்கார வானில 3 நாள் முன்னாடி வந்துச்சு. அந்த பிரதர் என்ன பண்ணுவாராம், டைம் கிடைக்கும் போதெல்லாம் ப்ராஜெக்ட் தூக்கிட்டு ஊர் ஊரா போவாராம். ஊர் ஊரா போறதுக்கு விடுவாங்களா சென்டர்ல? அப்ப தனியா தான் போயிருக்கிறாரு இல்லையா? தனியா அவர் போயிருக்கிறாரு. ஆனா சிவபாபாவுக்கு தெரியுது இல்லையா? அவர் சொல்றாரு. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, பாபா சொல்லியிருக்காருல, சேவை செய்யறவங்க தான் என்னோட குழந்தை, இல்லாதவங்க நானும் பார்க்காம விட்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்களுடைய புத்தியில மட்டும்தான் இது நிற்கும். அப்ப அவங்க ஈஸியா ஒரு வழி கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா கிருஷ்ணர் கடவுள் இல்லைன்னு சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? ஆனா அது சொல்றதுக்கான யுக்தி அவங்களுக்கு அதையே சிந்தனை பண்ண வந்துடும் அது. இப்ப பாபா சொல்றாரு, மேலாவில் நிறைய பேர் வராங்க, எவ்வளவு நாற்று நடுறீங்க, அதாவது ஞானத்தை சொல்லிட்டே இருக்கிறீங்க, நிறைய பேருக்கு அநேக தர்மத்தை சார்ந்தவங்க வராங்க. ஆனா அதுல அதிகமா வர்றது வந்து இந்து தர்மத்தை சார்ந்தவங்க. அவங்க தேவி தேவதைகளுடைய பூஜாரிகளா இருப்பாங்க. தாங்களே தான் பூஜிக்கத்தக்கவர், தாங்களே தான் பூஜாரின்ற அர்த்தத்தை கூட நீங்க அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஹம்சோ சோகம், நானே அது தத்வம் அப்படின்வாங்க. அப்ப அதை நீங்க புரிய வைங்க. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, கடவுள் ஆயிடலாம். இப்ப வள்ளலார் குரூப் கூட இன்னைக்கு ஒரு பிரதர் பேசினார், நாமளே கடவுள் ஆயிடலாம் ஆயிடலாம் ஆயிடலாம்னு சொல்றாரு. இப்ப நம்ம சொல்றோம் நானே அதுன்றதை வச்சுதான் அது வந்துச்சு, அது கீதையில இருக்கு. அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, அதுலயே அவரே சொல்லுவார், நான் சூரியனுக்கும் சொல்லி இருந்தேன், மனுவுக்கும் சொல்லி இருந்தேன். அப்ப திரும்ப திரும்ப சொல்றேன்னு 5000 வருஷம் ரகசியம் வந்துடுது. அடுத்தது, நானும் இதுவாகவும் இருந்தேன், இவராகவும் இருந்தேன், ரிஷியாகவும் இருந்தேன், ராஜாவாகவும் இருந்தேன்னு வரும் அதுல வாக்கியம். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னா, ராஜாவாக இருக்கும்போது தேவதையா இருந்த அதே ஆத்மா தான் அடுத்தது சத்திரியனா பிறக்குது, அதே தான் வைஷ்ணவா பிறக்குது, இப்ப அனைத்து சக்தியும் இருந்த சூத்ரனாக பிறக்குது. இப்படின்ற விஷயத்தை புரிய வைக்கணுமே தவிர கடவுள் அது கிடையாது. அவரு தான் சதா சிவமாக சதா தூய்மையா இருக்கிறவர். தேவதை, மனிதன் தேவதை ஆகலாம், கடவுள் ஆக முடியாது இல்லையா? அப்படின்றதையும் நீங்க புரிய வைக்கணும். ஏன்னா அவங்க தேவதைகளுடைய பூஜாரிகள், தேவதையா இருந்தவங்க தான் தேவதைகளுடைய பூஜாரி ஆவாங்கன்னு பாபா சொல்லியிருக்காரு. அதனால கோயில போய் தைரியமா சொல்லுங்கன்ற தைரியம் வரணும், யுக்தியா சொல்லுங்க. ஆனா இப்ப பாபா சொல்றாரு, மேலா கண்காட்சியில அந்த அளவுக்கு அதிகமா புரிய வைக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க. சிலர் 4-5 மாதங்கள் கண்டினியூஸா சென்டருக்கு வராங்க, புரிஞ்சுக்கிறாங்க. சிலர் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க எந்த அளவுக்கு அதிகமா கண்காட்சி மேலாக்கள் செஞ்சுட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. ஞானம் ரொம்ப நல்லா இருக்குது, போய் நம்ம புரிஞ்சுக்கலாம்னு நினைப்பாங்க. சென்டர்ல அந்த அளவுக்கு சித்திரங்கள் இருக்கிறது கிடையாது. கண்காட்சியின் நிறைய சித்திரங்கள் இருக்குது. நீங்க புரிய வைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது நல்லாவும் இருக்குது. ஆனா வெளியில் சென்றவுடன் மாயையுடைய சூழ்நிலை அவங்களுடைய தொழில் காரியங்கள்ல ஈடுபட வச்சிடுது இல்லையா? இப்ப இன்னொன்னு என்னன்னா, இப்ப பாருங்க நம்ம சென்டர்ல 7 நாள் பாடம் எல்லா படமுமா இருக்குது, ஒண்ணுமே இல்லை ஆக்சுவலா இல்ல. சரி, அப்ப அந்த மாதிரி நிறைய படம் வைக்கும் பொழுது நிறைய புரிய வைக்க முடியும். ஸோ அவங்களுக்கு குஷியா இருக்குது, கண்டிப்பா இது நல்லா இருக்குது, டக்குன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. இப்ப பஸ்ல வரும்போது சொல்லிட்டு வரும்போது கூட அந்த பிரதர் சொல்றாரு, எனக்கு டக்குன்னு புரிஞ்சிச்சு பிரதர், கண்டிப்பா உங்க ஊருக்கு எங்க ஊருக்கு கூப்பிடுறாங்க, கோயில் ஸ்கூல் காலேஜ் கூப்பிடுறேன்றாரு. அப்ப அது உங்களுக்கு புரியுது. ஏன்னா நம்ம நோட்டீஸ்ல வந்து இல்லையா படத்தோடவே வச்சிருக்கிறோம், ஒட்டுமொத்த 10 படத்தையும் ஒரே படமா ஆக்கி வச்சிருக்கிறோம் இல்லையா? சரி, அப்ப இது இப்ப பாத்தீங்கன்னா இதுலயே ஃபுல் ஞானம் வந்துடும், ஒரு பக்கத்திலே வந்துடும், அடுத்த பக்கத்துலயும் அதே ஃபுல் ஞானம் தான் இருக்கும். அப்ப அவங்களுக்கு பார்த்தோன்னே இது போகணும்னு தோணும். இப்ப நாங்க பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல வச்சு கொடுத்துட்டே இருக்கோம். கொடுத்து அங்க ஒரு 8 மணிக்குள்ள நியூஸ் பேப்பர் போயிடும், 8:30க்குள்ள பாத்தீங்கன்னா 3-4 கால் வந்துடும். அப்ப தேவதாத்மாக்கு டக்குன்னு இதை தெரிஞ்சுக்கணும்னு தோணும்.
ஆனா கொடுத்த நோட்டீஸ் பாத்தீங்கன்னா 5000 6000 கொடுத்துருப்போம், வர்றது பாத்தீங்கன்னா 3 கால். ஆனா அதுவே பெரிய விஷயம் தானே இல்லையா? 5000 நோட்டீஸ்க்கு என்ன பெருசாலாம் ஒன்றும் காசு ஆகாது, கொடுக்கறதுக்கும் ஒன்றும் பெருசா காசு ஆகாது. அப்ப நீங்க பெரிய தேவி காட்சி ஜோதிலிங்க லட்சக்கணக்கில் ஆகிற காசுல ஒருத்தர் கூட வராம இது பண்றோம் அப்படின்னா இது எந்த அளவுக்கு சேவை பண்ணுது இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு நீங்க பக்காவா அட்ராக்ஷனா உருவாக்கி புரிய வச்சீங்கன்னா வருவாங்க இல்லையா? ஏன்னா நீங்க எவ்வளவு செலவு பண்ணி சேவை பண்ணீங்கன்றதெல்லாம் பாபா பார்க்க மாட்டாரு. எத்தனை பேர் வந்தாங்க இல்லையா? எத்தனை பேர் உங்களுக்கு சமமா உருவாக்கி இருக்கீங்க அதை சொல்லுங்கன்னு தான் பாபா சொல்றாரு. பண்ணலாம் பண்ணலாம், நம்ம பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். எல்லா ஊரும் தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிட்டு தான் இருக்கிறோம். பண்ணலாம். சரி சரி. இப்ப பாபா சொல்றாரு ஆனா அவங்களுக்கு அந்த போதை வருது, இருந்தாலும் மாயா என்ன பண்ணிடுது, காலையில போன் பண்ணி வரேன்றாங்க, நைட்டுக்குள்ள மாயா எவ்வளவு வரும் பிஸி ஆக்கிடும். அப்புறம் வரும், அப்புறம் எனக்கே ஒரு நாள் இட்டு வருவாங்க. பட் மாயா வந்து மறக்க அடிச்சிடுது. இப்ப இந்த பழைய உலகம் முடிஞ்சு கண்டிப்பா புதுசா மாறும். பாபா நமக்காக தான் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செஞ்சுட்டு இருக்காரு. நாம புது உலகத்துல போய் புது கட்டிடம் உருவாக்குவோம். கீழிருந்து மாளிகை எல்லாம் வராது, அப்படியே திடீர்னு துவாரகாக்குள்ள சொர்க்கம் உள்ள போயிடுச்சு கடலுக்குள்ள இருக்கு வரும்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் வராது. முதல்ல இந்த விஷயத்தை நீங்க நிச்சயம் செய்யணும். எந்த விஷயத்த? இந்த சிவன் இருக்கிறாரு, கடவுள் கடவுள்னு கும்பிடுறீங்களே, அல்லாஹ் கர்த்தர்னு 3 மதத்திலும் கூப்பிடுறாங்க, அவர் உண்மையிலே நமக்கு யாரு? டீச்சர், தந்தை, சத்குரு. இதை புரிய வைங்க. குறிப்பா டீச்சரை சொல்லுங்க. ஏன் அப்படின்னா சிவன் லிங்கமா தானே வச்சிருக்கிறீங்க, அது என்னன்னு தெரியல. ஆனா தட்சிணாமூர்த்தி குரு பகவான்ட்டு ரிஷி முனிவர்களை எதிர உட்கார வச்சுட்டு ஞானத்தை சொல்லி கொடுக்கிறாரு. அப்ப அவர் டீச்சர் தானே. அப்ப ஞானத்தை சொல்லி கொடுக்குறாருன்னா அவர் வந்திருக்கணும் தானே. எப்படி வந்தாரு? அப்ப அவங்க தேவதை ஆத்மாவா இருந்து ஸ்லைட்டா சொன்னாலே டக்குன்னு யோசிக்கும், ஆமா எப்படி வந்தாரு. ஏன்னா இந்த கேள்வி அதுக்கு முன்னாடியே அந்த ஆத்மாக்குள்ள இருக்கும். டக்குன்னு சொன்னாலே டக்குன்னு எழுந்திரிச்சுக்கும். அப்ப இத முதல்ல நிச்சயப்படுத்துங்க. இவர் அப்பான்னு நிச்சயப்படுத்துங்க. இந்த அப்பாவை தான் நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னு நிச்சயப்படுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்றதுல கேள்வி கேட்க மாட்டாங்க இல்லையா? அப்படி கேள்வி கேட்டாங்கன்னா நிச்சயம் இருக்குதுன்னு வாங்க, ஆனா மனசுக்குள்ள ஒத்துக்கலன்னு அர்த்தம். மனித சிருஷ்டியுடைய விதை ரூபமாக இருக்கிறாரு. அவர்கிட்ட எல்லா ஞானமும் இருக்கு. அதனால தான் அவரை ஞானக்கடல், ஞானேஸ்வரன், குரு பகவான் சொல்றாங்க. அந்த விதை, தக்காளி விதை, மாவிதை, இதெல்லாம் ஜட விதை, அது பேசாது. ஆனா இவர் உயிரோட்டமுடைய விதை, சச்சித் ஆனந்தம் இல்லையா? சத்தியமானவர், சத்தியத்தை மட்டும்தான் பேசுவார். இன்னொன்னு அழிவற்றவர்னு அர்த்தம் சத்தியமானவருக்கு. சித் உயிரோட்டமானவராகவும் இருக்கிறார். ஸோ உயிரோட்டமா இருந்தாலும் பேச முடியும். ஆனந்த ஸ்வரூபம். பாபா உங்களுக்கு எல்லா ஞானத்தையும் கொடுக்குறாரு. ஏன் இவரை கள்ளங்கபடமற்றவர்னு சொல்றோம்? ஏன் இவரை கள்ளங்கபடமற்றவர்னு சொல்றோம்? ஏன்னா எந்த ரகசியத்தையும் வச்சில்ல. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் சொல்லிட்டாரு, இந்த ஞானத்தை ஃபுல்லா கத்துக்கிட்டு நான் தான் கடவுள்னு ஒருத்தன் சொல்லுவானுலாம் ஒரு பைப் இல்லை. ஆக்சுவலா அப்படி சொல்லவும் முடியாது. அதான் பெரிய விஷயம். இறைவனை சொல்லி முடிக்கல, வந்துகிட்டே இருக்குது இல்லையா? ஏதோ ஒரு பார்ட் வேணா சொல்லலாம், அவ்வளவுதான். அப்ப எல்லா ஞானத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறது. அந்த விதையில இருக்கிற அனைத்தையும் கொடுத்து இந்த மனித சிருஷ்டி மார்த்த உருவாக்குறாரு. நாம தானே கண்ணு உருவாக்குறாரு. அதை நீங்க மற்றவங்களுக்கு நல்ல விதத்துல புரியணும். அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்லணும், பயப்படாம இல்லையா? ஒரு சில விஷயங்களை அவர் சொல்லக்கூடாதுன்னு, அதை மட்டும் சொல்லக்கூடாது. ஏன்னா பாபா இப்ப சமீபமா சொன்னாரு, திரும்ப திரும்ப அதாவது நாடகத்துல இருக்கிறதா நடக்கும்ன்ற விஷயத்த சொல்றாதீங்க ஆரம்பத்துல. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, அதான் இருக்கிறதா நடக்கும், நான் எதுக்கு முயற்சி பண்ணணும்னு நினைச்சிடறாங்க. ஸோ அந்த விஷயத்த தான் சொல்லக்கூடாது. மற்றபடி உலக அழியுது, காம மகாசத்ரு, இதெல்லாம் மேடை போட்டு சொல்றாங்க. ஆனா நம்ம சென்டர்ல சொல்றது கிடையாது. அப்ப சென்டர்ல வந்து தூய்மையா இல்லைன்னா அந்த பாவம் யாருக்கு வரும்? நமக்கு தான் வரும். சரி, அப்ப பாபா சொல்றாரு, அதை மற்றவங்களுக்கு நல்ல விதத்துல புரிய வைக்கணும். மேலா கண்காட்சியில நிறைய பேர் வராங்க. ஆனா கோடியில சிலர் மட்டும்தான் 7-8 நாட்கள் வராங்க. அவங்களும் பிறகு காணாம போயிடுறாங்க இல்லையா? மேலால கோடி வராங்க, அதுல ஒரு 7-8 பேர் சென்டருக்கு வராங்க. முடிஞ்சவொடனே எப்படா 7 நாள் முடியும்னு நினைப்பாங்களா என்னன்னு தெரியல. முடிஞ்சவொடனே நான் கத்துக்கிட்டேன்ட்டு போயிடுறாங்க, பிறகு காணாம போயிடுறாங்க. இப்படி செஞ்சு செஞ்சு யாராவது ஒருத்தர் தான் நிப்பார், வருவாங்க.
நேரம் கம்மியா இருக்குது. எதுக்கு? விநாசத்துக்கு. எதிரிலே இருக்குது, அப்படியே கொந்தளிக்குது. இன்னைக்கு கூட இந்தோனேஷியால நிலநடுக்கம் வந்துச்சு இல்லையா, நேற்று வந்துச்சு பூகம்பம். அப்ப அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ரெடி ஆயிட்டேன், நீ ரெடியானு நம்ம கிட்ட தான் பேசுறது, வேற யாருக்கிட்டையும் பேசல இல்லையா. கர்மாதீத்த நிலையை கண்டிப்பா நீங்க அடைஞ்சே தீரணும், வேற வழி கிடையாது. அது மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பு. உடல்ன்றத சுத்தமாக மறந்து அப்படியே ஒலியாக இருக்கும்போது மட்டும்தான் சுனாமி அப்படியே 100 அடி உயரத்துக்கு எழும்போது ஆடாம அசையாம உங்களால இருக்க முடியும், இருந்து சக்தியை கொடுக்க முடியும். அப்படி நீங்க ஆடிட்டீங்கன்னா அதுக்கு பேரு துர்மரணம் இல்லையா, ரொம்ப கேவலமான சாவாயிடும். அப்படியே ஃபுல் ஆத்ம உணர்வுல இருக்கணும் இல்லையா. அப்ப நீங்க எப்பதான் சூக்ஷ்ம உடல் போனீங்கன்னே தெரியாது, அங்கிருந்து சக்தி கொடுத்துட்டே இருப்பீங்க. ஸோ கண்டிப்பா கர்மாதித்த நிலையை அடையணும். தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆகணும், ஆகிதான் தீரணும், வேற வழி கிடையாது. அதுக்கு ஒரே வழிதான் இருக்குது. என்ன வழி? நினைவு ரொம்ப அவசியம். உங்களை பாதுகாத்துக்கணும். நான் சதோ பிரதானம் ஆகணும்ன்ற அந்த கவலை இருந்துகிட்டே இருக்கணும். இந்த கவலை தான் தப்பு செய்யாம உங்களை பாதுகாக்கும். சதாபிரதானம் ஆகக்கூடாது. டிவியில ஏதோ முக்கியமான நியூஸ் வருது, அரசியல்ல ஏதோ ஒரு நிகழ்வு பார்த்தா தமப்பிரதானம் ஆகிடும், நான் பார்க்கக்கூடாது. அந்த பயம் உங்களை அதை பார்க்க விடாம பண்ணணும். இல்லைன்னா சும்மா என்னதான் இருக்குது பார்த்தோன்னா முடிஞ்சு போச்சு, எல்லாம் அவுட் ஆயிடும். அப்ப ஏன்னா தலையில பல பிறவிகளுக்கான சுமை இருக்குது, பாவச்சுமை. ராவண ராஜ்யமா இருக்கிற காரணத்தினால ஏணிப்படியில இறங்கியதான் வந்திருக்கிறீங்க. இப்ப ஏன் சொல்றது? பல பிறவிக்கான சுமை இருக்குது. ஸோ டைம் கம்மியா இருக்கு, உலகம் அழிய போகுது, கேம் முடிய போகுது, அதுக்குள்ள இறக்கணுமே. எந்த நேரம் வேணாலும் விசில் அடிச்சிடுவார். ஸோ அந்த கவலை இருக்கணும். ஐயோ நான் ஆகணும் பாபா, உன் நினைக்க தவிர எதுக்கும் வரக்கூடாது. பாபாட்ட பேசிட்டு அந்த ஒளியை பாருங்க, பாபா நம்ம கிட்ட பேசுங்க. எப்படி ஒரு கணவன் புதுசா கல்யாணம் ஆக கணவன் மனைவி அவங்க பேசுறது திரும்ப ஆசைப்படுவாங்களோ அந்த மாதிரி நமக்கு ஆசை போட்டுட்டே இருக்கணும். இல்லை டெய்லியும் 1 மணி நேரம் நமக்கு பேசுறது. அப்ப ராவண ராஜ்யமா இருக்கிறதுனால எல்லாருமே இறங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா நீங்க மட்டும் இந்த யோக பலத்தின் மூலம் ஏறணும். இரவும் பகலும் உங்க புத்தியில ஒரே கவலை தான், சதோ பிரதானம் ஆகணும், நான் நாராயணன் ஆகணும், அது மட்டும் தான் எனக்கு. அப்ப பாத்தீங்கன்னா மாயா என்ன தெரியுமா போறோம்? இது மாதிரி பைபிள்ல இது இருக்கு. ஆக்சுவலா இயேசுக்கு திடீர்னு சாத்தான் அதை பாரு, இந்த நகரத்துக்கு நான் உன்னை அதிபதி ஆக்குறேன் அப்படின்னு ஆசை காட்டும். அதெல்லாம் எனக்கு வேணாம் போ. அதுக்கப்புறம் ஒரு மலை மேலே இட்டுட்டு போய் வச்சுட்டு, உன் கண்ணுக்கு தெரிஞ்ச அத்தனைக்கும் உன்னை அதிபதி ஆக்குறேன் போ, எனக்கு தேவையில்லை. அப்புறம் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் உன்னை அதிபதி ஆக்குறேன், அப்பால போ சாத்தானே, பரலோக ராஜ்யத்தை தவிர நீ கொடுக்குற எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றான். ஆனா பரலோகத்துல ராஜ்யம் கிடையாது, ஆனா நம்ம ஞானம் அங்க வெளிப்பட்டு இருக்குது. அதே மாதிரி அது ஆக்சுவலா சங்கமயுகத்துல நடக்கிற விஷயம் தான். நாராயணன் பதவியை நோக்கி நீங்க போறீங்க, பாபா டெய்லியும் சொல்றாரு நான் அதை கொடுக்குறேன். மாயா நடுவுல நான் உனக்கு பேரை கொடுக்குறேன், கொஞ்சம் இங்க மயங்கினீங்கன்னா அது எட்ட போயிடும் இல்லையா. தேவையில்லை, போயிட்டே இருக்கணும். திடீர்னு எல்லா விகாரமும் ஒண்ணு வரும். இவ்வளவு ரூபம் இருக்குதான் நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஸோ எதுவுமே வேண்டாம், சதப்பிரதானம் ஆகணும். அது என்ன பண்ணுங்களா, தம பிரதானம் ஆக்குது, கீழே பிடிச்சி இழுக்க வைக்குது இல்லையா. பந்த மேல போட்டா கீழே வரும், அது இயற்கை. ஆனா நீங்க இயற்கை வென்ற ஆத்மா, மேல போயிட்டே இருக்கணும், முயற்சி பண்ணாதான் போயிட்டே இருக்கும் இல்லையா. அப்ப பாபா சொல்றாரு, இரவும் பகலும் சதா பிரதானம் ஆகணும்ன்ற கவலை இருந்துகிட்டே இருக்கணும். அது கூடவே இந்த சிருஷ்டி சக்கரத்துடைய ஞானம் புத்தியில சுத்திக்கிட்டே இருக்கணும் இல்லையா. ராவண ராஜ்யம் எதனால ஆச்சு, அந்த தப்பை இப்ப நான் பண்ணக்கூடாது இல்லையா. 2000 வருஷம் இறங்குற டைம் அது முடிஞ்சு போச்சு, இப்ப நான் ஏறுற டைம். ஸோ அந்த சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கணும். அப்ப அது சக்கரம் வேற ஒண்ணுமே கிடையாது, இதுதான் இந்த ஞான பயன் தான். நீ தான் அப்படி இருந்த அதை நாம திரும்ப அசம் போட்டுக்கிட்டே இருக்கணும். பாபா நினைவும் இருந்துட்டே இருக்கணும். பள்ளியில ஸ்கூல்ல கூட நாம இந்த பாடங்கள்ல பாஸ் ஆகணும் அப்படின்னு இருக்குது தானே. அதே மாதிரி இங்கேயும் பாடம் இருக்குது. அதுல ரொம்ப முக்கியமான பாடம் எது? நினைவு. பாபாவுடைய நினைவு தான் ரொம்ப முக்கியமான பாடம். சிருஷ்டியோடைய முதல் இடை கடைசியோடைய ஞானம் வேணும். ரெண்டுமே ஈக்குவல். அது ஆக்சுவலா ரெண்டுமே இருக்கணும். ஏன்னா பாபாவை நினைக்கிறது கடைசியில ரிஷிகள்லாம் நினைப்பாங்க, எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஆனா சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க. ஞானத்தின் மூலமா தான். ஞானத்தை எந்த அளவுக்கு ஆழமா எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வருவீங்க. அப்ப இந்த ஞானமும் உங்களுக்கு கூட இருக்கணும். உங்களுடைய புத்தியில முழு ஏணிப்படியுடைய ஞானம் இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆத்மா எதனால இறங்கிச்சு, ஆத்மா எதனால இறங்கிச்சு?
வந்ததுனால இறங்கிச்சு. சரி, ஓகே. சத்தியுகத்துல இருந்து திரேதா யுகத்துக்கும் இறங்க தானே செய்யுது, அது ஏன் இறங்கிச்சு? அதான் அதான் இறங்குறதுதான் கலை குறையுது, அது ஏன் குறைஞ்சது? அங்க விகாரமே கிடையாது இல்ல, அங்க விகாரமே கிடையாது, ராமர் கூட விகாரம் இருக்காது, ஏன் இறங்கிச்சு? ஏன் இறங்கிச்சு? இப்ப ஒரு செல்போன் சார்ஜ் போடுறீங்க, நீங்க பேசுறதுனால இறங்கதான் செய்யும் தெரியுமா? பேசினா சீக்கிரமா இறங்கும், பேசுறதுனால அது இறங்கதான் செய்யும். அது மாதிரி சார்ஜ் போட்டுக்கிட்டே இருந்தா தான் இருக்கும். சார்ஜ் போடுற பேட்டரியை பத்திய ஞானமே இப்பதான் தெரியும். யார் பவர் ஹவுஸ்? பாபா தான். அங்க தெரியாது. சோ பழசானாலே இறங்கதான் செய்யும். அது ஒரு டைமுக்கு பழசானதுக்கு அப்புறம் தேக உணர்வு ஆட்டோமேட்டிக்கா வருது. தேக உணர்வு வந்தோம்னா வேகமா இறங்குது இல்லையா? அப்ப இந்த சங்கம யுகத்துல விகாரத்துல விழுந்து இறங்குறது ஒண்ணு, பாபா நினைவு இல்லாட்டினாலும் இறங்கும். ரெண்டு பேருக்கு நினைவு இல்லைனாலே என்ன ஆகும்னா விகாரம் உங்களை பிடிச்சி இழுக்கும். நல்லா தெரியும், நீங்க பவர்ஃபுல்லா பண்ண தெரியும். சும்மா ஒரு நிமிஷம் பாபா நினைவு இல்லாட்டினாலே வீண் எண்ணம் வந்து உங்களை இழுக்கிறது தெரியும். அப்ப இந்த அதுக்குதான் பாபா சொல்றாரு, நினைவும் பண்ணு, ஞானத்தையும் சுத்திக்கிட்டே இரு. நான் நாராயணன் ஆகணும் ஆகணும் ஆகணும், அது வெறித்தனமா சுத்திக்கிட்டே இருக்கணும். அப்ப நாராயணன் ஆகணும் பாபா நினைக்கணும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இல்லையா? நான் பாபாவை பார்த்துட்டு இருக்கேன், சூக்ஷ்ம உலகத்துல பாப்தாதா எதிரில் உட்கார்ந்து யோகா பண்றேன். இந்த உலகத்திலே இல்லை, நான் உட்கார்ந்து பரந்தாமத்துல ஒளிப்புள்ளியா நினைச்சிட்டே இருக்கிறேன். நினைச்சுக்கிட்டு நான் நாராயணன் ஆகணும். ஆனா மாயா என்ன பண்ணும்? கவர்ச்சியை காட்டி நாராயணன். அதுக்கு நம்ம ஒரு பாயிண்ட் கூட வச்சிருக்கிறோம், என்ன அப்படின்னா, ஸ்ரீநாராயணன் பதவியை மாயின் அற்பகால கவர்ச்சியில சிக்கி இழக்கிறதுக்கு நான் திரேதாயுக சீதை கிடையாது. அவங்க தானே பொய்மான கண்டு ஏமாந்தாங்க. நான் பாபாவுடைய முழு ஆஸ்தியம் அடையக்கூடிய ஸ்ரீ நாராயணன். செம பவர்ஃபுல்லா இருக்கும். நான் அந்த பாயிண்ட் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்புறேன், செமையா இருக்கும். அந்த பிராக்டிஸ் பண்ண பாபா சொல்லிக்கல, இந்த பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு பாபா நினைக்க வேண்டிய அவசியம் இருக்காது, ஈஸியாக இருக்கும், செம குஷியா இருக்கும். இப்ப பாபா சொல்றாரு, முக்கியமான பாடம் வந்து நினைவு கூடவே இந்த ஞானமும் சுத்திக்கிட்டே இருக்கணும், ஏணிப்படியுடைய ஞானமும் இருக்கணும். இதனால சுய முன்னேற்றமும் இருக்குது. மற்றவங்களுக்கு இந்த 7 நாள் கோர்ஸை பல விதமா நம்ம எடுக்க முடியும். வெறும் ஏணிப்படியை வச்சும் எடுக்க முடியும் இல்லையா? ஆத்மா சக்தி இருந்துச்சு, மீண்டும் சக்தி எடுக்கிறதுக்கு இறைவன் நினைங்க முடிஞ்சு போச்சு. ஞானம் வந்துச்சு தான் இதுலயே இல்லையா? சக்தி இருக்கும்போது தேவதையா இருந்தோம். இப்ப நாம பாபாவுடைய நினைவின் மூலமாக தான் சத்யுக சூரிய வம்சத்தின் ஏணிப்படியில ஏறுறோம். ஏறின பிறகு என்ன ஆகும்? 84 பிறவி எடுத்து இறங்கிடுவீங்க. இப்ப ஆனா இறங்குறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? 5000 வருஷம் ஆகும். ஆனா ஏறுறதுக்கு எந்த அளவுக்கு தீவிர முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஸ்பீடா ஏறிடுவீங்க இந்த ஒரு பிறவிலே. அதனால பாபா சொல்ல உடனே ஏறிடணும், கொஞ்சம் கொஞ்சமா ஏறாதீங்க. நேற்று வரதானத்துல பாபா சொல்லியிருப்பாரு, வரதானத்துல ஸ்லோகன்லயே சொல்லியிருப்பாரு, வரதானத்துல தான் என்ன சொல்லியிருப்பாருன்னா, குழந்தைங்களுடைய மனநிலை ஒரு சமயம் குழப்பம், ஒரு சமயம் கேள்விக்குறி, இப்படி எல்லாம் இருக்கு. அதாவது முயற்சி, இது முயற்சிக்கான யுகம் இல்ல, சங்கம் யுகம், அடைஞ்ச யுகம். இறைவனை அடைஞ்சிட்டோம்னா இறைவனுடைய குணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அதான் அர்த்தம், நான் இறைவனோட ஜோதியா கலந்துட்டேன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இறைத்தன்மை உங்களுக்கு வெளிப்படணும், இறைவனுடைய குணங்கள் உங்ககிட்ட வெளிப்படுற யுகம் தான் சங்கம் யுகம். அதுதான் பலனை அடைஞ்சதுக்கான யுகம். அதனால கொஞ்சம் கொஞ்சமா யாராவது இப்பவே நான் நாராயணன் தான் நினைச்சுக்கோங்க, புரியுதா? அப்ப உடனே ஏறிடணும். ஒரு வினாடியில ஜீவன் முக்தின்னு பாடப்பட்டு இருக்குது தானே. இந்த பிறவியில தான் பாபா கிட்ட இருந்து ஜீவன் முக்தியின் ஆஸ்தியை அடைந்து தேவதைகளாக ஆகிடுவீங்க. அப்படி ஒரு வினாடியில ஜீவன் முக்தி வாழ்க்கையை அனுபவித்தவர் தான் பிரம்மா. மற்றவங்க யாருமே டக்குன்னு எல்லாத்தையும் விடல, அவர் தான் விட்டார் இல்ல, அந்த டைம்ல இருந்தே விட்டுருக்கிறார். சோ அந்த டைம்ல இருந்தே அது சத்தியுகத்துடைய பிறவியில கணக்குல வருது. அவருக்கு யார் விடுறாங்களோ அந்த டைம்ல இருந்து அது கணக்கு வரும். அப்ப ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி தானே பாடப்பட்டிருக்கு. இந்த பிறவியில தான் பாபா கிட்ட இருந்து ஜீவன் முக்தியின் ஆஸ்தியை நீங்க அடைஞ்சு தேவதையாக ஆகிடுறீங்க. பாபா சொல்றாரு, குழந்தைகளே, நீங்க தான் இந்த உயர்ந்த சூரிய வம்சத்தவரா இருந்தீங்க, அது மாதிரி ஆக முடியுமா யோசிக்காதீங்க. நீங்க தான் இருந்தீங்க, மாயா வென்றீங்க, நீங்க தான் ஆண்டீங்க. அதன் பிறகுதான் சந்திர வம்சத்தினர், வைஷ்ய வம்சத்தினர், சூத்திரர்கள் ஆகி இப்ப மீண்டும் பிராமணர்களாக உங்களை நான் மாத்தி இருக்கிறேன். பிராமணர்கள் சாதாரணமானவங்க கிடையாது, தேவதைகளை விட உயர்ந்தவங்க, உச்சி குடிமி மாதிரி. ஏன்னா தேவதை ஆனதுல இருந்தே இறங்குவீங்க, இங்கதான் ஏறுறீங்க இல்லையா? எல்லாரும் இறங்கும் போது ஏறுறீங்க, இது சாதாரண விஷயம் கிடையாது இல்ல. உச்சி குடிமி, உயர்ந்ததிலும் உயர்ந்த பரமபிதா பரமாத்மாவே வந்து 3 குலத்தை ஸ்தாபனை பண்றாரு. என்னென்ன வம்சம் அது? தேவதா தர்மம், அப்புறம் சத்திரிய வம்சம், பிராமண வம்சம். ஃபர்ஸ்ட் பிராமணர்,
பிராமண, ஏன்னா இந்த மூணுமே இதன் மூலமாக உருவாக்கப்படுது, இந்த ஞானத்தின் மூலமாக. இப்ப பிராமண வம்சத்துல வந்திருக்கிறோம், பிராமண வர்ணத்துல. பிறகு தேவதா வர்ணத்துக்கு போயிடுவோம். குழந்தைகளுக்கு தினம் தினம் எந்த அளவுக்கு ஞானத்தை புத்தியில நிரப்பிட்டே இருக்கிறாரு. ஆனா அதை நீங்க தாரணை செய்யணும் இல்லையா? திரும்ப திரும்ப அது எப்ப தாரணை ஆகும்னா நீங்க மற்றவங்களுக்கு சொல்லும் போது தான் தாரணை ஆகும், இல்லைன்னா ஆகாது. அப்ப அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சமமா நீங்க எப்படி மாத்துவீங்க இல்லையா? பாபா சொல்ற ஞானம் ஃபுல்லா உங்க புத்தியில இருந்தா தானே நீங்க உங்களால மற்றவங்களை மாற்ற முடியும். சூரிய வம்சத்துல ரொம்ப கம்மியான பேர் தான் வருவாங்க. யார் நல்லா படிக்கிறாங்களோ, மற்றவங்களுக்கும் இந்த ஞானத்தை சொல்லி கொடுக்குறாங்களோ, அவங்க மட்டும்தான் சூரிய வம்சத்துல வருவாங்க. அப்ப பாருங்க, இந்த சமயத்துல உங்களுடைய நிலை வழி உலகத்துல இருந்து எல்லார்கிட்ட இருந்தும் தனிப்பட்ட வழியா இருக்கு இல்லையா? எல்லாத்துல இருந்தும் தனிப்பட்டவரா இருக்கிறீங்க. எப்படி ஈஸ்வரனுடைய நிலை மற்றும் வழி தனிப்பட்டதா இருக்குதோ அந்த மாதிரி உங்களுடைய வழியும் இப்ப எப்படி ஆயிடுச்சு? தனியாயிடுச்சு. உங்களை தவிர யாருமே பாபா கிட்ட யோகத்தை ஈடுபடுத்துறதே கிடையாது. இப்ப பாருங்க, பாபா சொல்றாரு, இதை தாரணை செஞ்சாதான் மற்றவங்களை மாத்துவீங்க. மற்றவங்களை நீங்க உங்களுக்கு சமமா மாத்தினா மட்டும்தான் சூரிய வம்சத்துக்கே வரும், இல்லைன்னா வர முடியாது. இப்ப எவ்வளவு சேவை பண்ணணும் இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, இங்க தாரணைன்றதே ஒரு விதத்துல சேவை தான் இல்லையா? அப்ப தெய்வீக குணம் வரணும், குணத்தின் மூலமாகவும் சேவை தான் பண்றீங்க. இப்ப பாபா சொல்றாரு, எப்படி ஈஸ்வரனுடைய வழி தனியோ அது மாதிரி அவருடைய குழந்தைங்க அப்பா வழி தானே குழந்தைக்கு இருக்கணும். உங்க வழியும் அதே மாதிரி தனியா தான் இருக்குது. ஏன்னா உங்களை தவிர யாருமே டைரக்டா இறைவனோடு புத்தியை இணைக்கல. அவங்களுடைய மத குருமார்கள் கிட்ட தான் புத்தியை இணைக்கிறாங்க இல்லையா? இயேசு அந்த மாதிரி தான். கண்காட்சிக்கு வரீங்க, பிறகு கண்காட்சிக்கு வராங்க போயிடுறாங்க. அவங்க எல்லோருமே கொஞ்சம் ஞானம் கேட்டாலே பிரஜை ஆயிடுவாங்க. ஆனா யாரு நல்ல விதமா இதை கத்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் கத்துக் கொடுக்குறாங்களோ அவங்க தான் நல்ல பதவியை அடைய முடியும். பிறகு உங்களுடைய இந்த மிஷினரி இயக்கம் இருக்குது, இதுவும் நன்றாக நிரம்பும். நிறைய பேர் வருவாங்க, 2 நாளாகும் 4 8 நிறைய கடைசி நேரத்துல பயங்கரமா வர ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு கவர்ச்சி ஏற்படும். ஏன்னா அவங்களும் கும்பகர்ண வர்க்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்க, பிராமண பரிவாரமே கும்பகர்ண வர்க்கத்துல தான் தூங்கிட்டு இருக்கு இல்லையா? சேவை பண்றது கிடையாது. பாபா சொல்ற அளவுக்கு பாபா தினம் தினம் சொல்ற, தினம் தினம் பண்றோமா கிடையாது. காலையில எழுந்து குட் மார்னிங் சொல்றதை மட்டும் பண்ணிடுறோம். அடுத்தது குட் மார்னிங் சொல்றோம், குட் நைட் சொல்றோம், நடுவில் சொன்னதெல்லாம் பண்றது கிடையாது. இப்ப பாபா சொல்றாரு, அப்ப நீங்களும் தீவிரமாகும் போது, ஏன்னா சேவையே ஒரு வித யோகம் தான் இல்லையா? அப்ப நீங்க முழுக்க முழுக்க சேவையில மூழ்கி இருக்கும்போது, பாபா நினைவுல ஞானத்திலே மூழ்கி இருக்கும்போது பயங்கரமா கவர்ச்சி ஏற்படும். இதை தவிர உங்களுக்கு புத்தியில வேற எதுவுமே இருக்காது. அப்ப இவங்க இந்த உலகம், இப்ப பாபா மீட்ல பாத்தீங்கன்னா பாபா பேசும்போது உங்களுக்கு கவனிச்சிருப்பீங்க, இந்த உலகத்தை சார்ந்தவரே இல்லைன்றது கிளியரா தெரியும். மற்றவங்களுக்கு கூட பேசுறது சுத்தமா வேற மாதிரி இருக்கு. எங்க அம்மா பார்த்தாங்க, ஆடா இவ்வளவு பொறுமையா பேசுறாங்க அப்படின்ட்டு இல்லையா? அப்ப உங்களுக்கு அந்த சக்தி வர வர யோக பலமும் இந்த சேவையை அதிகமா பண்ண பண்ண இந்த இங்கேயும் கூட்டம் நிறைய நிரம்பும். ஏன்னா நிறைய பேருக்கு கவர்ச்சி ஏற்படும். யாரை கேட்டாலும் பிரம்மகுமாரி சென்டருக்கு போறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, என்னதான் இருக்குதுன்னு எல்லாரும் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா? கூட்டம் வந்தா தானாவே வர ஆரம்பிச்சிடும், வந்துகிட்டே இருப்பாங்க. புது விஷயம் பரவுறதுக்கு நேரம் எடுக்க தான் செய்யும். ஏன்னா சுத்தமான எல்லாத்துல இருந்தும் புதுசா இருக்குது இது இல்ல? அப்ப பாத்தீங்கன்னா ஆத்மா மனித உடலை தான் எடுக்கும், மனித ஆத்மா அப்படின்னா டக்குன்னு யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அது எப்படி இது போய் ஊற்றுங்க, இது மாதிரி நீங்க எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது ஏன்னா புதுசா இருக்குது, அதனால இது பரவ கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். சித்திரங்கள் கூட உடனே அதிகமா உருவாயிடும். நாளுக்கு நாள் மனிதர்கள் கூட வளர்ந்துகிட்டே இருப்பாங்க, அதிகமாகிட்டே இருப்பாங்க. இந்த அணுகுண்டுகளின் அதாவது அதிகமாயிட்டு இருப்பாங்க, டெக்னாலஜியும் அதிகமாயிடும் இல்லையா? இந்த அணுகுண்டுகளுடைய சண்டை ஏற்படும். பிறகு என்ன நிலை ஏற்படும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நாளுக்கு நாள் அளவற்ற துக்கம் ஏற்பட்டு கொண்டே செல்லும். கடைசியாக இந்த துக்கமான உலகம் அழிந்துவிடும். ஆனால் முழுமையாக விநாசமாகாது. நேற்று சொன்ன பாயிண்ட் மீண்டும் ஞாபகப்படுத்துறேன். முழுசா அழியுமானா அழியாது. துக்கமான உலகம் அழியும், ஆனா அதே டைம்ல சுகமான உலகம் ஒரு இடத்துல உருவாகிட்டு இருக்கும் இல்லையா? இது ஒரு பக்கம் அழிஞ்சிட்டு இருக்கும், இது ஃபுல்லா அழியவும் அது ஃபுல்லா ஸ்தாபனை ஆகும், கரெக்டா இருக்கும். அதுதான் சத்தியுகத்துடைய 1ஆம் தேதி, அதாவது ஸ்ரீகிருஷ்ணர் அரியணை ஏறுற நாள். அப்ப
மற்றபடி எப்பவுமே ஃபுல்லா இந்த சிருஷ்டியே அழியுமானா அழியாது. ஸோ அணுகுண்டு சண்டையெல்லாம் ஏற்பட ஏற்பட என்ன ஆகும்? துக்கம் தான். இப்பயே துக்கம் அதிகமாகுது, சண்டை ஏற்படாமலே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். சாஸ்திரங்கள்ல இந்த பாரதம் அழிவற்ற கண்டம்னு பாடப்பட்டிருக்கு. நம்முடைய நினைவு சின்னம் அபுவில் அப்படியே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அபுமலையில் எது? தில்வாரா கோயில். அங்கே மகாவீரர்கள் வந்து கண்ணை திறந்துட்டு மகாவீரனை கும்பிடுவாங்கல்ல ஜெயின மதத்தில், அவங்க கோயிலில் கண்ணை திறந்துட்டு யோகா பண்ணுவாங்க. அது பிரம்ம பாபாவுடைய நம்மளுடைய நினைவு சின்னம். உலகத்தில் உள்ள யாவுமே ஜடமான நினைவு சின்னம். உங்களுடைய ஜடமான நினைவு சின்னம்னா அதை பத்தி நீங்க புரிய வைக்கணும். இங்க நடைமுறையில ஸ்தாபனை நடந்துட்டு இருக்குல்ல, வேத சாஸ்திரங்கள், குரான், பைபிள், கீதை எல்லாமே இங்க நீங்க சங்கமத்துல நடக்கிற காரியத்துடைய நினைவு சின்னம் தான். இங்கதான் உயிரோட்டமா ஸ்தாபனை நடந்துட்டு இருக்கு. வைகுண்டத்துக்கு போறதுக்காக நீங்க ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். தில்வாலா கோயில் எவ்வளவு நன்றாக உருவாக்கப்பட்டிருக்கு. நாம கூட இங்க வந்து அமர்ந்திருக்கிறோம். முதல்லையே நம்முடைய நினைவு சின்னம் உருவாக்கப்பட்டு இருக்குது. நீங்க சொர்க்கத்தின் ராஜ்யத்தை அடையிறதுக்காக தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. பாபா நாங்க தங்களிடம் இருந்து ராஜ்யத்தை அடைஞ்சிட்டு தான் போவோம்னு சொல்றீங்க. யாரு முழு நாளும் நல்ல விதத்துல சிந்தனை செய்தும் செய்ய வைத்தும் இருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் குஷியும் இருக்கும். நாம பாஸ் ஆவோமா மாட்டோமான்னு மாணவர்கள் தானாவே புரிஞ்சுக்குவாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் இங்கேயும் நமக்கும் தெரியும் இல்லையா? சரி, இப்ப பாபா சொல்றாரு, அங்க தில்வாடா கோயில்ல எப்படி யோகத்துல அமர்ந்திருக்காங்களோ அதே மாதிரி நாம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா நாம வர்றதுக்கு முன்னாடி நம்ம நினைவு சின்னத்தை அங்க உருவாக்கிட்டாங்க இல்லையா? ஏன்னா அந்த அபுமலைக்கு போறாங்க, நாடகம் அழிச்சிட்டு போகுது பிரம்மகுமாரி. ஆனா அந்த இடத்துல ஆல்ரெடி இருக்கு, அங்கதான் நடந்திருக்குது. அதனால அங்க கரெக்டா உருவாக்கி இருக்கிறாங்க. எதுக்கு நீங்க இங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்க? சும்மாவா உட்காந்து இருக்கிறீங்க? எந்த நோக்கமும் இல்லாம உட்காந்துட்டு இருக்கிறீங்க? தேவதை லக்ஷ்மி நாராயணன் ஆகிறதுக்காக உட்கார்ந்து இருக்கிறீங்க. என்ன சொல்றீங்க? பாபா உங்ககிட்ட இருந்து அந்த லக்ஷ்மி நாராயணன் பதவியை அடைஞ்சிட்டு தான் உன்னை விடுவோம், விட மாட்டோம், விடவே மாட்டோம். ஏன்னா இப்ப விட்டா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் சாகும்போது சங்கரான பிரயோஜனம் கிடையாது இல்லையா? அப்ப முழு நாளும் இதை பத்திய சிந்தனையே செஞ்சுக்கிட்டு மற்றவங்களையும் சிந்திக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்க தான் முழு நாளும் குஷியா இருப்பாங்க. எப்படி லட்சத்துல கோடிக்கணக்கானவர்கள்ல ரொம்ப கம்மியான பேருக்கு தான் ஸ்காலர்ஷிப் உதவித்தொகை கிடைக்குது அந்த ஸ்கூல்ல கூட, அதே மாதிரி தான் இங்கேயும் யாரோ ஒரு சிலர் தான் இந்த அளவுக்கு ஞான சிந்தனையில பாபா சொல்ற மாதிரி சேவை யோகம்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த குஷின்ற ஸ்காலர்ஷிப்பும் ராஜ பதவி, எதிர்கால ராஜ பதவின்ற ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்குது. முக்கியமானது தங்கத்தினாலான 8, பிறகு வெள்ளியாலான 108, மீதி 16,000 செம்பினுடையது. போப் மெடல் கொடுக்கிறார்னா அனைவருக்கும் தங்கத்திலா கொடுப்பாரு. சிலருக்கு தங்க மெடல் கொடுப்பாங்க, சிலருக்கு வெள்ளி மெடல் கொடுப்பாங்க இல்லையா? இங்க மாலை கூட அந்த மாதிரி தான் உருவாக்கப்படுது. தங்க பரிசு வாங்கணும்னு நீங்க விரும்புறீங்க, வெள்ளி பரிசு வாங்குறதன் மூலம் சந்திர வம்சத்துல வந்துடுவீங்க. பாபா சொல்றாரு, என்னை நினைவு செஞ்சீங்கன்னா விகர்மங்கள் விநாசமாகும், வேற எந்த வழியும் கிடையாது. தேர்ச்சி பெறுவதற்கான இந்த கவலையை மட்டும் நிரந்தரமா வைங்க. சண்டையின் ஏதாவது கொஞ்சம் குழப்பம் ஏற்பட்டா கூட பிறகு எல்லாரும் என்ன பண்றாங்க? தீவிரமா முயற்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. யாரு சொல்றாரு? நம்மளதான் சொல்றாரு இல்லையா? இப்ப அப்படியே அலட்சியமா இருக்கிறோம். சண்டை, ஐயோ பாபா சொன்னது வந்துருச்சு அப்படின்னா உடனே இல்லையா? இப்ப இந்தியா பாகிஸ்தான் சண்டை ஸ்டார்ட்னு சொல்லிட்டா என்ன ஆயிடுவோம்? பேரம் ஆயிடும். ஆனா அதுக்கு முன்னாடியே ஆனீங்கன்னா தான் பதில் இல்லையா? நேரம் நமக்கு அடிமையா இருக்கணும், நேரத்துக்கு அடிமையா இருக்கணும். அந்த டைம் எல்லாரும் தான் வாங்க. சரி, பரீட்சை நேரத்துல மாணவர்கள் கூட மேக்கப் செய்வதற்கான முயற்சியில ஈடுபடுறாங்க.
இது எல்லையற்ற பள்ளி. கண்காட்சியில நன்றாக பயிற்சி செஞ்சுட்டே இருங்க. கண்காட்சியை பார்த்து அதிசயப்படுற அளவுக்கு ப்ரொஜெக்டர் மூலம் அந்த அளவுக்கு ஈர்க்கப்படுறது கிடையாது. நல்லது, சூப்பரா சொல்லியிருக்கேன். சரி, இப்ப கம்மியான பேருக்கு தானே ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. 33 கோடி தேவதை ஆத்மால எத்தனை பேருக்கு தெரியுமா ஸ்காலர்ஷிப் கிடைக்குது? தங்க மெடல் எத்தனை பேருக்கு? 8 பேருக்கு. அவங்க தான் சத்தியுகத்தின் லக்ஷ்மி நாராயணன். 8 பேருக்கு தான் கிடைக்குது. சில்வர் மெடல் திரேதாயுகத்து ராஜாக்கள் அல்லது மற்ற சின்ன சின்ன ராஜாக்கள் அவங்க 108 பேர். ஆக்சுவலா அதுல முடிஞ்சிடுது எல்லாமே. திரேதாயுகத்துடைய ராஜாக்களும் 108ஓட முடிஞ்சு போயிடுது. மற்றதெல்லாம் 16,308 செம்புன்றது. இப்போ செம்பு யுகம் நம்ம சொல்றது பாபா டைரக்டா சொல்லல, அதனால நான் சொல்றதும் இருக்கலாம் அல்லது சும்மா கூட இருக்கலாம். அதாவது அதுக்குள்ளேயே இருக்கலாம், சத்தியுகம் திரேதாயுகத்துக்குள்ள. என்ன அப்படின்னா, ஒரு பிரதர் சொன்னாரு, கலியுகத்துல வர ராஜா கூட ராஜயோகம் கத்திருந்தா தான் ஒரு ராஜாவாவே ஆக முடியும்ன்றது. ஸோ இங்க வர ராஜாவா கூட அவங்க இருக்கலாம். அங்க சும்மா வெட்டியான் வேலை அந்த மாதிரி இருக்கும், இங்க வரும்போது அவங்க ராஜா போஸ்ட் கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும். அதான் செம்புன்னு சொல்லிட்டு. அப்ப எந்த மெடல் வாங்கணும் இல்லையா? ஸோ அதானே விரும்புறீங்க. அப்ப பாருங்க, சொல்லிட்டாரு பாருங்க, தங்க பரிசு வாங்க விரும்புறீங்க, ஆனா வெள்ளி பரிசு வாங்கினா சந்திரவம்சத்துல வந்துடுவீங்கன்ற. அப்ப வெள்ளி பரிசுனா திரேதாயுகத்துலதான் 108 வருது. 108 ராஜா திரேதாயுக ராஜாக்கள், சத்தியுக ராஜாக்கள் கிடையாது. 108 கிடையாது, இந்த 8 தான். அடுத்த வர 100 கிடையாது. அப்ப எப்படி இருக்கணும் இல்லையா? சரி, அதுக்கு ஒரே வழி. என்ன வழி? நினைவு, 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 நினைவு. இதை கவலைப்படுங்க. கவலைப்படுறதுன்றது ஒரு ஞானம். பாபா இதே கவலையா இருக்க சொன்னார், அந்த ஞானம் வைங்க. அந்த ஞானத்தையும் நினைவு அப்படியே ஓட்டிக்கிட்டே இருங்க. இதை தவிர வேற வழியே கிடையாது. அப்பதான் பாவங்கள் அழியும். சண்டை ஏற்பட்டுச்சுன்னா தானா முயற்சி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு என்ன பண்ணுவோம்? என்னதான் சுத்திர பையனா இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? விட்டதெல்லாம் படிக்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரி கடைசி நேரத்துல நீங்க தீவிரமா ஈடுபடுவீங்க. ஆனா புத்திசாலிக்கு நீங்க அப்படி பண்ணக்கூடாது, முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிடணும் இல்லையா? முன்னாடியே அந்த கர்மாதித்த நிலைக்கு வந்துடணும். அது நேரம் உங்களை கர்மாதித்த நிலைக்கு அழைச்சிட்டு போறது. இப்ப கண்காட்சியில பயிற்சி செஞ்சுட்டே இருங்க. மற்றவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கவும், யோகத்துல நிலைச்சிருந்து ஞானத்தை கொடுக்கவும் பயிற்சி செஞ்சுட்டே இருங்க. ஆனா நீங்க கண்காட்சியை பார்த்து அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்க என்னதான் வீடியோ காட்டினாலும் அவங்களுக்கு ஈர்க்காது. ஏன்னா அது ஒரு ஜட. இது நீங்க சொல்ல உயிரோட்டமா சொல்லும்போது அவங்களுக்கு என்ன தேவைன்றதை நினைச்சு சொல்றீங்க. ஸோ அது அந்த அளவுக்கு வேலை செய்யாதுன்ற. இருந்தாலும் ஏதோ ஒன்றுத்துக்கு அது, ஏன்னா அதுக்கு ஒரு கவர்ச்சி இருக்குது. ப்ராஜெக்ட் இப்போ ஸ்கூல்லலாம் காலேஜெல்லாம் பெரிய பெரிய காலேஜ் பர்மிஷன் ப்ராஜெக்ட்னா ஒரு பகட்டா இருப்பாங்க. ஸோ அது பண்ணுங்க. ஆனால் மெயின் உங்க வாய் வழி ஞானமாக இருக்கணும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தார்மிக்கான முக்கிய சாரம், பழைய உலகம் அழியறதுக்கு முன்னாடியே உங்களுடைய கர்மாதீத்த நிலையை நீங்க உருவாக்கிடணும். அந்த டைம்ல பண்றதெல்லாம் வேஸ்ட் இல்லையா? தண்டனை அடைஞ்சு எல்லாரும் தான் ஆவாங்க. அதுக்கு முன்னாடி ஆகணும். நினைவுல இருந்து சதா பிரதானமா ஆகணும். அதுக்குதான் உங்களை அழியக்கூடிய உடல் கிடையாது, அழிவற்ற ஆத்மான்னு சொல்றாரு. என்னன்னா, சரி என்னால துக்கத்தை தாங்க முடியல, நானே துப்பாக்கியால சுட்டுக்கிட்டான், அப்ப தப்பிச்சிட்டேன்னா, அந்த கடைசி நேர காட்சியை பார்க்க முடியல, சுட்டுட்டான், அப்ப நான் தப்பிச்சிடுவேனா பாவத்துல இருந்து? எப்படி தப்பிக்க மாட்டீங்க? பிறவி எடுக்க முடியாதுல்ல. கடைசியில உலகம் அழியும் போது சொல்ல மாட்டேஜி, அதை விட்டுருங்க மாதாஜி. நீங்க தப்பிக்க முடியுமா? பாபா சொல்றாரு யோகா பண்ணாதான் தப்பிக்க முடியும், வேற வழியே கிடையாது, இல்லைன்னா தண்டனை அனுபவிக்கணும்ன்றாரு. சரி, நான் தண்டனை அனுபவிக்காம நான் சுட்டுறேன், அப்ப நான் தப்பிச்சிட்டேனா? எப்படி தப்பிக்கல? ஏன்னா பிறவி எடுக்க போறது கிடையாது. அப்புறம் எப்படி தப்பி மாத்தினீங்க? அதுக்குதான் பாபா சொல்றாரு, நீங்க அழிவற்ற ஆத்மா.
உடம்பு விட்டு வெளியே வந்தாலும் ஆத்மா மேல போக முடியாது. கர்ப்பமும் இல்லைன்னா இங்கதான் சூக்ஷ்ம உடல் சுத்தம். இதே குணத்தோட தான் இருக்கும். இது என் மனைவி, அது துடிச்சா நீங்க அப்பயும் துடிச்சுதான் இருப்பீங்க. ஐயோ இதுல தப்பிக்க முடியாதுன்னு அப்பதான் தெரியும். அப்பதான் அந்த வைராக்கியம் வரும். நீங்க சொல்ற மாதிரி கர்ப்பத்திலும் போகும் ஒரு சிலது, போயிட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு அங்கே அபார்ஷன் ஆயிடும். ஏன்னா பிறக்கிற அளவுக்கு டைம் இருக்காது. ஸோ திரும்ப திரும்ப அங்க போயும் தண்டனை அனுபவிக்கும், இங்கேயும் தண்டனை இருக்கும் பல வருமா. அதுக்குதான் அதெல்லாம் இல்லாம நீங்களே அழிச்சிடுங்க. என்னுடையதுன்றது புத்தியில இருந்து அழிக்கிறது தான், வேற ஒண்ணுமே கிடையாது. என்னுடையது பாபாவை தவிர யாருமே இல்லை. அது மட்டும் சதா மைண்ட்ல ஓடிட்டே இருக்கணும். அப்ப நினைவின் மூலம் அதுதான். அதுக்கு விநாசத்துக்கு முன்னாடியே இது ஆயிடணும். எப்ப வேணாலும் நடக்கும். இப்ப திடீர்னு வந்துடும் இங்க தண்ணி, என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? நினைவுல இருந்து சதோப்பிரதானமா ஆகணும். நமக்கு கற்பிக்க கூடியவர் சுயம் பகவான், உயர்ந்ததும் உயர்ந்த தந்தையே கற்பிக்கிறாருன்ற அந்த குஷியில எப்பயும் இருக்கணும். நான் ஃபுல்லா அதே சொல்றேன், நான் இறைவன் கிட்ட படிக்கிறோம், இவ்வளவு போத இல்லையா? அந்த குஷி இருக்கணும். படிப்பை நல்ல விதத்துல படிக்கணும், மற்றவங்களுக்கு கற்பிக்கவும் வேண்டும். ஞானத்தை கேட்டு இந்த ஞானத்தை சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஆசை போட்டுக்கிட்டே இருக்கணும். நாள் ஃபுல்லா சொன்னது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும். வரதானம் நான் அப்படிங்கிற பாரத்தை நினைக்கிறேன், இதுல தப்பா பாரதத்தைன்னு போட்டிருக்கு. நான் என்கிற பாரத்தை முடிச்சிட்டு பிரத்யக்ஷ அதாவது வெளிப்படையான பலனை அனுபவம் செய்யக்கூடிய பாலகர்களிலிருந்து எஜமானர்கள் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், ஏதேனும் விதமான நான் என்கிற கர்வ உணர்வு வருது அப்படின்னா பாரம் தலையில ஏறிடுதுன்னு அர்த்தம். ஆனா அனைத்து பாரங்களையும் என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க, நீங்க ஆடுங்க பாடுங்க என முன் வரும் பொழுது இந்த கேள்வி ஏன்? சேவை எப்படி நடக்கும்? சொற்பொழிவு எப்படி செய்யறது? நீங்க உங்களை நிமித்தமா மட்டும் உணர்ந்து தொடர்பை சக்தி நிலையத்துடன் அதாவது பவர் ஹவுஸ் பாபாவோட இணைச்சி அமர்ந்துடுங்க. மனம் சோர்ந்து போகாதீங்க, பாப்தாதா எல்லாத்தையும் தானாவே செஞ்சிடுவாரு. பாலகன்ல இருந்து எஜமானன்னு புரிஞ்சுக்கிட்டு சிரேஷ்ட ஸ்திதியில ஸ்திரமாய் இருங்கள். பிரத்யக்ஷ பலனை அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆக்சுவலா நேற்று வரதானத்துடைய கண்டினியூஷன் கூட சொல்லலாம். ஸ்லோகன், ஞான தானத்தின் கூடவே குணதானமும் செய்ய வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். சரி, இப்ப பாபா சொல்றாரு, நான் ஏதோ ஒரு நான் என்ன மாதிரி வாணி எடுக்க முடியாது, என்ன மாதிரி சேவை செய்ய முடியாது, என்ன மாதிரி யோகா பண்ண முடியாது, இதுவுமே நான் இந்த அகங்காரம் தான் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு அகங்காரம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தலை சுமையாயிடுச்சு. என்ன ஆகும்? பாபா நினைவு வராது. ஏன் தலையில வேற ஒரு குப்பை இருக்குது, குப்பை தொட்டி இருக்கும்போது அது எப்படி வரும் இல்லையா? சுமையாயிடுது. அதனால பாபா சொல்ற, எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க குஷியில ஆடுங்க பாடுங்க. ஆனா ஏதோ ஒரு விஷயம் உங்க முன்னாடி வருது, சேவை முன்னாடி வரும்போது மட்டும் ஏன் இப்படி கேள்வி கேட்குறீங்க? சேவை எப்படி பாபா நடக்கும்? யாருமே இல்லையே பாபா, எப்படி பாபா நடக்கும்? நாங்கள் ஒரு சேவை பண்ணலாம்னு நினச்சோம், அந்த இடத்துல இடமே கிடைக்காத இடத்துல கொடுத்தாங்க, கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா லீவ் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஏன் கேட்குறீங்க? சொற்பொழிவு எப்படி பாபா நடத்துறது? நிறைய பேர் இருப்பாங்க, எப்படி? பாபா சொல்றாரு, நீ கருவியே இருக்கும், இந்த நான் பண்றேன், நீ வா, நீ அங்கே வந்து உட்காரு, வாய் எப்படி பேசுது மட்டும் பாரு, சக்தி நிலையத்தோட புத்தியை மட்டும் இணை, ஆட்டோமேட்டிக்கா வார்த்தைகள் வந்துக்கிட்டு. ஆனா ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடாதுல்ல, ப்ரிப்பேர் பண்ணிட்டு பயப்படக்கூடாதுன்றார். ப்ரிப்பேர்லாம் பண்ணதான் சொல்றாரு. அப்ப பாபா சொல்றாரு, அதனால நீங்க மனம் சோர்ந்து போயிடாதீங்க, எல்லாத்தையும் பாபா தானாவே செய்வார். நீங்க மனசு வந்துட, ஐயோ பாபா இவ்வளவு சேவை இருக்குது எப்படி பண்றது, அதெல்லாம் மனசு வந்துடாதீங்க, தானா உங்க மூலமா பாபா சேவை செஞ்சுட்டே இருப்பாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், நான் பாபா குழந்தையாகிறது அப்பதான் உங்க வரும்போது இது எப்படி அது எப்படி, அந்த அது குழந்தைத்தனம்.
எஜமான் ஆயிடுங்க. எஜமான்னா எல்லாம் உங்க கட்டுப்பாட்டுல வரணும் இல்லையா, அதிகாரத்தன்மை. அப்ப நான் எஜமானன், சக்திகள் எல்லாம் என்னுடைய அடிமையா இருக்குது. பாபாவுடையது எதுவோ அது அனைத்தும் என்னுடையது. நேற்று வரதானம் அதுதான் இல்லையா, அவருடைய சக்திகள் குணங்கள் எல்லாம் என்னுடையது அப்படின்னு நீங்க வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடுங்க. சிரேஷ்ட ஸ்திதியில இருங்க. அப்ப குல்ஜார் தாதி உடம்புல பாப்தாதா உள்ள வரும்போது அவங்க உலகத்தை மெய்மறந்த நிலையில பேசுறாங்க, அவ்வளவு அமைதியா பேசுறாங்க. நான் அப்படி இருக்கிறேன், நான் குல்ஜார் தாதி உடம்புல வந்த பாப்தாதான்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த பயிற்சி பண்ணுங்க, ஸ்திரமா இருங்க. குல்ஜார் தாதிக்கு தெரியுமா அடுத்தது என்ன நடக்கும்ட்டு? போன பாபா வீட்டில் என்னாச்சு, அப்படியே சத்தியுகத்துக்கிட்டு போய் காட்டினார். நிறைய பேருக்கு தெரியவே இல்லை, அங்க இருக்கிறவங்களுக்கே தெரியல இல்லையா. டெல்லி எப்படி இருக்குதுன்னு கேட்கிறாரு. இங்க இருக்கிறவங்க பாபா நம்ம மதுபன்ல தானே இருக்கிறோன்றாங்க. ஏன்னா அழைச்சிட்டு போனதே தெரியல அவங்களுக்கு. பாபா அதை பத்தி எல்லாம் கவலைப்படல, அவரு கரெக்டா அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதனால நீங்க ஸ்திரமா இருங்க, மத்தெல்லாம் பாபா பார்த்து அது நல்லா தெரியும். நான் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நான் ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் ஏதோ ஒன்றுத்துக்கு பிரின்சிபல் ரூம் போனா அப்படியே திரும்பி பின்னாடி வந்து நிற்பேன், அவ்வளவு பயந்தாங்க. ஆனா இப்ப எப்படி ஸ்கூல்ல காலேஜ் எல்லாம் பேசும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு, கொஞ்சம் கூட பதட்டம் இல்லை. பர்மிஷன் கேட்க போகும்போதும் சரி, எப்படி இருக்கும்போதும் இல்லையா. பாத்தீங்கன்னா முதல்வர் பிரதமர் எல்லாம் போய் அழகா போய் ராக்கி கட்டுறாங்க, பெரிய பெரிய தாதிங்க எல்லாம். ஆனா அவங்க எதுவுமே படிக்காதவங்க. இங்க இருந்து வந்துச்சு அந்த சக்தியின் தைரியமா, பாபா கூட இருக்கு. சக்தி நிலையத்தோட புத்தியை நிக்கிறாங்க, அது மந்திரம் பண்ணுது. அப்ப நான் பாபா தானே செஞ்சிடுவாரு, நீங்க உங்களை எஜமானன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இல்ல பாபா சொல்றது சேவையில பிஸி ஆகிட்டே இருங்க. இப்ப நம்ம பண்ணதானே போறோம் பாருங்க, உங்களுக்கு தெரியும், பயமே வராது எதுக்குமே. அப்ப பாபா சொல்றாரு உங்களை எஜமானன்னு புரிஞ்சுக்கோங்க. சக்திகள் இல்லைன்னா தானே பயம் வருது இல்லையா. அந்த சக்தியின் எஜமானன்னு புரிஞ்சுக்கிட்டு சிரேஷ்ட ஸ்திதியில இருந்த நான் சிங்கத்து மேல, சக்திகள்ன்ற சிங்கத்து மேல இருக்கிற துர்கா தேவி நான் அப்படின்னு புரிஞ்சுட்டு ஸ்திரமா இருங்க. நான் ஆடுனா வேற யாரும் ஆடாம இருக்க முடியும், நானே ஆடலாமா. சோ அப்படி புரிஞ்சுட்டு ஸ்திரமா மட்டும் இருங்க. இந்த பிரத்யக்ஷ பலனை அனுபவம் செஞ்சுட்டே இருங்க. டக்கு டக்குன்னு போராடலாம், இந்த சேவை பண்ணுங்க அந்த சேவை பண்ணுங்கன்னு உங்களை கூட்டு கொடுப்பாங்க, அது பலன் பாபா இல்லையா. நீங்க கொடுக்கறது அது வேலை செஞ்சுட்டே இருக்கும், நீங்க அனுபவம் மட்டும் செஞ்சுட்டே இருங்க. நான் பண்றேன், எதுக்கும் கேள்வியே கேட்காதீங்க. ஏன் எதுக்கு எப்படி ஆகும் இந்த பயமே உங்களுக்கு தேவையில்லை. எல்லா காலத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க. நானுன்ற ஒண்ணு மட்டும் வர விடாம பாத்துக்கோங்க, பாரம் இருக்காது. பயம் சொன்னீங்களே அதுக்கான பதில் அதுதான். பயம் வராம இருக்க என்ன ஆகும்? பயம் யாருக்கு வருது? எனக்கு வருது. எனக்குன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. நான் ஆத்மா, என்னுடைய ஒரு பாபா தான். பாபாட்ட உங்களுக்கு பயம் இருக்கா? எதுவும் கிடையாது. பாபா சொல்றத ஆத்மா உடம்பு மூலமா செஞ்சுட்டு இருக்கு, பாபா சொல்றத மட்டும்தான் செய்யுது. இங்க இருக்கிற யாருமே உங்களை எதுவுமே பண்ண முடியாது, பஞ்ச தத்துவம் கூட உங்களை எதுவுமே பண்ண முடியாது. இந்த நிச்சய புத்தி இருக்கும்போது உங்களுக்கு ஏன் பயம் வருது? ஆயுவேன்னு மாய ஆடும், ஆனா உங்ககிட்ட கூட நெருங்காது. அந்த நிச்சய புத்தியோட நான் யாரு தெரியுமா? சிவபாபாவுடைய மாணவன். சிவபாபா என்னை சுத்தி பாதுகாப்பு கவசம் மாதிரி சக்தி கொடுத்துட்டாரு. என்ன அந்த இருக்குமோ முடியுமோ அவங்க என்னை தாக்கிடுவாங்க அந்த பயமே இருக்கக்கூடாது. இருக்கா, நான் தான் இந்த துர்கா தேவி. ஸோ அதை திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், இந்த ஞானம், இந்த பயிற்சி, அது எல்லாம். அப்ப எப்பதான் போச்சுன்னே தெரியாது. அப்ப பிரத்யக்ஷ பலனை அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இல்லையா. பயம் மட்டும் இல்லை, கோபமும் எதனால வருது? அமைதி சக்தி இல்லாததுனால. அப்ப அந்த சக்தியை நான் எஜமானன், எனக்கு கோபமே வராது. அப்படியே அந்த பயங்கரமான மகாபாரத யுத்தத்துல ஸ்ரீகிருஷ்ணன் சிரிச்சுட்டே பேசுறா பாருங்க, அதுதான் சக்தி. கோபமா பேசுறது சக்தி கிடையாது இல்லையா. சிரிச்சுட்டே பேசுறதுக்கு தான் டேலண்ட் வேணும். இப்ப எதுக்கும் ஆடாம அசையாம இருக்கிறதுக்கு ஒரே வழி என்னது? பவர் ஹவுஸ், சக்தி நிலையம் இல்லையா. நம்ம கரண்ட் ஆபீஸ் அங்கிருந்து தான் வருது இல்லையா. அவரோட புத்தின்ற ஒயரை கனெக்ட் பண்ணிட்டே இருங்க, அதுல மட்டும் முயற்சி பண்ணிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா ஆடாம அசையாம இருக்குங்க. அப்படி சக்தி இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சரி, ஸ்லோகன். ஞான தானத்தின் கூடவே குணதானமும் செய்யுங்க, வெற்றி தானா கிடைச்சிட்டே இருக்கும். ஞானத்தை சொல்றீங்க எல்லாம் மற்றவங்களுக்கு, அது பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு சொல்றா 2 பேர் வராங்க. ஆனா குணதானமும் செஞ்சீங்கன்னா 10 பேர் வருவாங்க. 100 பேரும் வர மாட்டாங்க, ஓகே, அட்லீஸ்ட் 2 பேர் வர இடத்துல 10 பேர் வருவாங்க. அது எப்படி குணதானம் பண்றது? ஞானம் சொன்னா சொல்லிட்டோம், ஓகே, குணதானம் எப்படி பண்றது? நல்ல குணங்களா, குணத்தை வெளிப்படுத்துறது அவங்க பார்ப்பாங்க. நீங்க சொல்லிட்டு அங்க போய் டென்ஷன் ஆகி கத்துனீங்கன்னாங்க என்னங்க, அதாவது நீங்க எல்லாம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கிறதுக்கு நான் யோகா கத்து கொடுக்குறேன் என்ன சொன்னாங்க.
முதல்ல நீ அமைதியா இருப்பாங்க இல்லையா? அப்ப அமைதியா இருந்து நீங்க அமைதியை பத்தி சொல்லணும் இல்லையா? ஸோ குணத்தை வெளிப்படுத்துறதன் மூலமாக வாய் சேவையும் நீங்க பண்ணீங்கன்னா டக்கு டக்குன்னு வெற்றி கிடைச்சிட்டே இருக்கும். வெற்றி சொரூபம், வெற்றி மூர்த்தி ஆயிடுவீங்க. ஓம் சாந்தி. பாபா என்னென்ன சொன்னாரு இன்னைக்கு சொல்லுங்க. சரி, நில்லுங்க. சொல்லுங்க. நில்லுங்க. ஃபர்ஸ்ட் பிரதர்ல இருந்து நீங்க சொல்லுங்க பிரதர். பாபா என்னென்ன சொன்னாரு? அல்ப சந்தோஷத்தை நம்ம பெருசா நினைக்க கூடாது. சின்ன சின்ன சந்தோஷங்கள் நமக்கு வந்து இல்லை. பெரிய பகவானுடைய அதுதான் அது. அதீந்திரிய சுகம், சுகத்தின் ஆதாரமா பாபா மட்டும்தான் இருக்கணும். அழியக்கூடிய எதுவுமே நமக்கு இருக்கக்கூடாது. அது எல்லாம் அழிய போகுதுன்னு நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். சரி, அப்புறம் ஒரு பகவாவை பத்தியே நம்ம வந்து என்ன பண்ணோம்னா நமக்கு இந்த மாயா வந்து நம்ம வராது. ஞானத்தை சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு இருக்காரு. சரி, நீங்க சொல்லுங்க. பாபாவோட நினைவுலயே இருந்தா எந்த நான் லட்சுமி நாராயணன் ஆகணும், லட்சுமி நாராயணனே முயற்சி செய்யற யுகம் கிடையாது இந்த சங்கம் யுகம், அடைந்த யுகம். லட்சுமியாவே ஆயிட்டேன் அப்படின்னு அப்பா நினைவுலயே இருக்கணும். அப்பாவையே சொல்லிட்டு இருக்கணும். முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். பயமா கோல்டு ஆகணும், தங்கமாகணும், தங்கமாகணும் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகே. சொல்லுங்க. நாணத்தை தாரணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கணும். தாரணமும் பண்ணணும், தானமும் பண்ணணும். தானம் பண்ணாதான் தாரணையே ஆகும். வந்து இந்த உலகம், பழைய உலகம் அழிவு போகுது. இந்த பழைய உலகம் அழிய போகுது, இது மேல ஆசை வைக்காதீங்க. பரவாயில்ல, இது சுகமா இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. இதோட சுகம் நமக்கு இருக்கு. அதுதான் உண்மையான சுகம். இது எல்லாமே மாயாவோட கவர்ச்சி. நம்ம சதோபிரகமா ஆகணும்ன்ற சிந்தனையிலே இருக்கணும். சதோபிரகமா ஆகணும். அதுக்கு ஒரே வழிதான் பாபா நினைவு பண்ணிட்டே இருக்கணும். இனிமையான மலர்கள்னு சொல்லியிருக்காங்க. மலர்களாக ஆகணும், முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். இனிமையான மலரும் சொல்லியிருக்காரு. முள்ளில இருந்து மலரா அந்த நினைவு உங்களுக்கு இருந்துட்டே இருக்கணும், முள்ளாயிடக்கூடாது. அந்த தெய்வீக குணங்களை தாரணையில நீங்க எடுத்துட்டு வரணும். அப்பதான் உங்களை மத்தவங்க பார்த்தா அந்த இவங்க பரவாயில்ல, அங்க போய் குணங்கள் மாறி இருக்குன்னு குணதானம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. வரதானம் என்ன சொன்னாரு? வரதானம் வந்து நான் என்ற அகங்காரமே இருக்கக்கூடாது. கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இது எப்படி பாபா செய்யறதுன்னு தலையில பாரம் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு லேஸ் ஆயிட்டு புத்திய மட்டும் அவர்கிட்ட இணைங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்கும். அதுதான் நீங்க கேட்டதுக்கான ஆன்சர். பயத்தை விடுறதுக்கும், கோபம், காமம், பற்று, பேராசை, இன்னும் என்னென்னலாம் கெட்ட குணங்கள் இருக்கோ அனைத்துக்கும் ஒரே சொல்யூஷன். அப்பா கிட்ட எல்லாத்தையும் கொடுத்து அப்படியே லேசா பறந்துட்டு இருந்தா பாபா நினைவுல பரந்தாமத்திலே இருங்க, அல்லது சூக்ஷ்ம உலகத்துல இருக்கு. சக்தி கொடுக்கறதுக்கு மட்டும்தான் நம்ம பிராமணராக இருக்கணும். அந்த சேவை கட்டாகாம பார்த்துக்கணும். மற்றதெல்லாம் ராஜ ரிஷினா என்ன அர்த்தம்? ரிஷினா தூய்மையா இருப்பாங்க, ராஜ்யத்துக்காக தூய்மையா இருக்கும். ஆகியே தீரணும், வேற வழியே கிடையாது. கர்மாதித்தில முன்னாடியே நீங்க அடைஞ்சே தீரணும். என்ன மெத்தட்? எப்படி பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம வந்து 8ல வரணும். அதுதான் தங்கம். 108 என்னது? வெள்ளி. 16,108 என்னது? செம்பு. துவாபர யுகத்துல ராஜா ஆகிறதுக்கு நம்ம வந்துருக்கிறோம். எப்படி இருக்கணும் இல்ல? இருக்கக்கூடாது. பாபா செய்யறாரு, நான் கருவின்னு புரிஞ்சுக்கணும். அது ஒரு மெயினான விஷயம். பாபா கிட்ட ஒப்படைக்கிறதுனா என்ன அர்த்தம்? நிமித்தம்னு புரிஞ்சுக்கோங்க. தானா நடக்கும் சேவையெல்லாம் இல்லையா?